இது முதல் வகுப்பு என்பதால நம்ம தொடக்கமாக இந்த முதல் நாள்ல எஸ்பிஎம் தேர்வுக்கான தேர்வு அமைப்பு முறை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சில கூறுகளை பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு தெரியும், படிவம் 4, 5 2 படிவம் மாணவர்கள் இதுல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. அவரு சரண் ஐயா சொன்ன மாதிரி படிவம் 5 மாணவர்கள் அதிகமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஆக நம்ம பார்த்தோம்னா இந்த எஸ்பிஎம் தேர்வுத்தாள் அடிப்படையில நமக்கு 3 தாள்கள் இருக்கு. அது உங்களுக்கு தெரியணும். தாள் 1, தாள் 2, பிறகு தாள் 3 என்பது வாய்மொழி. நம்ம வாய்மொழி சோதனை, அதாவது உஜ்ஜான் லீசான், அது ஓரல் டெஸ்ட், இந்த மாதிரி மற்ற மொழிகள்ல இருந்தாலும் தமிழ்ல வாய்மொழி சோதனை என்பது நமக்கு தாள் 3ஆக இருக்கின்றது. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த வாய்மொழி சோதனை உங்களுக்கு படிவம் 5ல தான் நடத்தப்படும். அதனால இந்த பொதுவாகவே நம்ம அந்த பள்ளி காலங்கள்ல படிவம் 4, 5ல உங்களுக்கு வெறும் சோதனை தான் நடத்திட்டு இருப்பாங்க. சரிங்களா? தவணை 1, தவணை 2, இந்த மாதிரி அதாவது அரையாண்டு சோதனை, அப்புறம் ஆண்டு இறுதி சோதனை, இது மாதிரி நடத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் பிறகு படிவம் 5ல முன்னோட்ட தேர்வுனா ட்ரையல் எக்ஸாம், முன்னோட்ட தேர்வு நடத்துவாங்க. அது பிறகு எஸ்பிஎம் உட்காந்துருவீங்க. ஆனால் அதற்கு முன்பாக இந்த படிவம் 5ல வாய்மொழி சோதனை ஒன்று நடத்தப்படும் உங்களுக்கு. அது தாள் 3 கணக்கு. அது நீங்க மாணவர்கள் படிவம் 5 மாணவர்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனா தயவு செய்து இந்த தாள் 3 அந்த வாய்மொழி சோதனை தாளை தயவு செய்து முக்கியமான தாளா நீங்க கருதணும். காரணம், அது உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 13 புள்ளிகள், 30 விழுக்காடு சதவீதம், 30 விழுக்காட்டு புள்ளி உங்களுக்கு இந்த வாய்மொழி சோதனையில கொடுக்கப்படும். சரிங்களா? அதனால அந்த வாய்மொழி சோதனை மாணவர்கள் சுலபமாக அந்த வாய்மொழி சோதனையில வெற்றி பெறணும், நல்ல புள்ளிகளை பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த தாள் நமக்கு இருக்கு, உறுதுணையா இருக்கு. சரிங்களா? அதனால தயவு செய்து அந்த தாள் 3ல கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்போ நம்ம தாள் 1 நாம் பார்த்தோமானால் படிவம் 4, 5 படிவம் 4 மாணவர்கள் அது புதுசா இருக்கும். காரணம், இதுவரை நீங்க படிவம் 1ல இருந்து படிவம் 3 வரை ஒரே தாள் தான். தமிழ் மொழி தேர்வு ஒரே தாள், 2 மணி நேரம் தேர்வு எழுதி முடித்து விட்டு போயிடுவீங்க. ஆனா இங்க படிவம் 4 வந்த பிறகு உங்களுக்கு நல்லா கவனிச்சுங்க, உங்களுக்கு தாள் 1, தாள் 2 அப்படின்னு 2 தாள்கள் நீங்க தேர்வு எழுத வேண்டும். சரிங்களா? இப்ப தாள் 1 படிவம் 5 மாணவர்களுக்கு தெரியணும். தாள் 1 மாணவர்கள் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். பள்ளிகள்ல ஆசிரியர் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதே வேளையில சில பள்ளிகள்ல சில பள்ளி மாணவர்கள் பள்ளியில தமிழ் இல்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆசிரியர் இல்ல காரணத்தினால பள்ளியில தமிழ் மொழி பாடம் இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்படிப்பட்ட மாணவர்கள் நிச்சயமாக கொஞ்சம் சிரமத்தை எதிர்நோக்குவீங்க. அதனால தயவு செய்து நீங்க குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த தாள் 1 நமக்கு 1 மணி 45 நிமிடம் தாள் 1க்காக ஒதுக்கப்பட்ட நேரம். சரிங்களா? பரிந்துரைக்கப்பட்ட நேரம் 1 மணி 45 நிமிடம். சரிங்களா? இந்த 1 மணி 45 நிமிடத்துல இப்ப உங்களுக்கு நான் திரையில காட்டியிருக்கேன் பாருங்க. தாள் 1 கர்த்தா சத்து பாஸ்தமி கர்த்தா சத்துன்னு அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த தமிழ் தாள் 1ல முதல் கேள்வியாக, இது படிவம் 4, படிவம் 5க்கு இது பரிச்சயமான ஒன்று, படிவம் 4 மாணவர்கள் குறிப்பாக. இந்த தாள் 1ல முதல் கேள்வி உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு படம் கொடுக்கப்படும். அது படமாக இருக்கலாம், அல்லது ஏதோ அதாவது ஒரு வரைபடமாக கூட இருக்கலாம். சரிங்களா? ஒரு காட்சியாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் கொடுக்கப்பட்டிருக்கும். கொடுக்கப்பட்டு உங்களுக்கு தூண்டல் பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த தூண்டல் பகுதி இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு உரியளித்தல், கபடி, சிலம்பம், இதெல்லாம் மாதிரி விளையாட்டுகள். எதற்கான மாதிரி விளையாட்டுகள்னா
தலைப்பு போட்டிருக்காங்க பாருங்க, தமிழர் பாரம்பரிய விளையாட்டு. தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகள் இதான் தூண்டுதல் பகுதி. உங்களை சொல்றாங்க, ஒரு தூண்டி விடுறாங்க. என்னன்னா உரி அளித்தல், கபடி, சிலம்பம் மாதிரி விளையாட்டுகள் கொடுத்துட்டு, இப்ப குறிப்பாக இதெல்லாம் கவனம் செலுத்துங்க. படிவம் 4 மாணவர்கள் குறிப்பா படிவம் 5 ஏறக்குறைய உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அந்த 2ஆக பிரித்து ஒரு சிறு தலைப்பாக சிறப்புகளும், மற்றொரு சிறு தலைப்பாக பாதுகாக்கும் முறைகளும் கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி தான் ஏதாவது ஒரு படம் கொடுத்து, இப்போ உதாரணத்திற்கு வந்து நம்மள வந்து சுற்றுப்புற தூய்மை கேடு அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து, அதுல வந்து இந்த தூய்மை கேட்டுக்கான சில படங்களை கொடுத்து, அதே மாதிரி காரணங்கள் அல்லது வந்து அது பாதிப்புகள், தவிர்க்கும் வழிமுறைகள், இப்படி ஏதாவது ஒரு சிறு தலைப்புல 5 கூறுகள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 கூறுகள் கொடுத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு இங்க இந்த படத்தை நீங்க பார்த்தீர்களானால், அந்த தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகள் வந்து சிறப்புகள் 2 கூறுகள் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாதுகாக்கும் முறைகள் 3 கூறுகள் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு 5 கூறுகள் வந்து கண்டிப்பாக கொடுத்திருப்பாங்க. ஏன் இந்த 5 கூறுகள் இப்படி கொடுக்குறாங்கன்றது நம்ம அதாவது இதை ஒட்டி வந்து பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு நான் சொல்றேன். முதல்ல வந்து இந்த தாள் 1 வந்து எப்படி அமைந்திருக்கும் அப்படின்றத வந்து நீங்க பார்த்துக்கொள்ளலாம். ஏன்னா இது உங்களுக்கு படிவம் 4 மாணவர்களுக்கு வந்து இது புதுதா ஒரு புது அணுகுமுறையாக இருக்கும். ஏன்னா இது படிவம் 1லிருந்து 3 வரை உள்ள தாளும், இங்க வந்து படிவம் 4ல திடீர்னு பார்க்கின்ற தாளும் இப்படி வேறுபாடா இருக்கின்றது வந்து பார்த்து நீங்க கொஞ்சம் வியப்பாக உங்களுக்கு இருக்கலாம். சரிங்களா? அப்ப பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப படி 4 வந்த பிறகு இப்ப அரையாண்டு தேர்வுல உங்களுக்கு தாள் 1, தாள் 2 அப்படின்னு வரும். அப்ப இந்த தாள் 1ல எப்படி கேள்வி அமைஞ்சிருக்குன்னா, நான் ஏற்கனவே சொன்ன நேரம் வந்து 1 மணி 45 நிமிடம். அந்த தாளோட அமைப்பு முறை எப்படின்னா, இப்படித்தான் ஒரு படம் கொடுத்து, பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள தூண்டல் பகுதிக்கு ஏற்ப வழிகாட்டி கட்டுரை ஒன்றனை எழுதுக. இதான் வழிகாட்டி கட்டுரை. இது எல்லாம் வழிகாட்டிட்டாங்க பாருங்க. இதை வைத்து நாம் ஒரு கட்டுரை எழுத வேண்டும். சரி, என்ன எழுத வேண்டும் அப்படின்றதுக்கு தான் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்திருப்பாங்க கேள்வி. ஒரு 3 கேள்வி உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த தாள் 1 வந்து பொதுவாகவே பிரிவு ஆ, பிரிவு ஆன்னு இருக்கும். இந்த பிரிவு ஆ, இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க வந்து பிரிவு ஆ. இந்த பிரிவு ஆல வந்து உங்களுக்கு வழிகாட்டி கட்டுரை, இதுக்கு புள்ளிகள்லாம் எழுதிக்க, புள்ளிகள் 30 புள்ளிகள் மேல கொடுத்திருக்காங்களான்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புள்ளிகள் காணலாம். இதுக்கு வந்து 30 புள்ளிகள், இதுக்கு வந்து 30 புள்ளிகள் கொடுப்பாங்க. இப்ப நீங்க எழுதணும்னா அமைப்பு முறையிலான கட்டுரை, கரங்கன் பெர்ஃபார்மாட் சொல்லுவாங்க, அது அமைப்பு. ரொம்ப நீங்க நம்ம பார்த்தா கூட இதற்கு அமைப்புக்கு அதிகமான புள்ளிகள் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டுரை, ஒரு பகுதி இது. அமைப்புக்கு அதிகமான புள்ளி, இதுக்கு 30 புள்ளி கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்ப நீங்க என்ன அமைப்பு வகையிலான கட்டுரைனா எது நம்ம பார்த்தோமா, கடிதம், உரையாடல், உரை, அறிக்கை, நேர்காணல். அந்த கடிதத்திலே நம்ம பார்த்தோம்னா அதிகாரப்பூர்வ கடிதம், அதிகாரப்பூர்வமற்ற கடிதம், 2 கடிதங்கள் இருக்கின்றன. அறிக்கையில நம்ம பார்த்தோம்னா செயல் அறிக்கை, பிறகு வந்து கூட்ட குறிப்பறிக்கை, ஆண்டறிக்கை, நிகழ்ச்சி அறிக்கை, இப்படி அறிக்கைகள் வகையான சில வகையான அறிக்கைகள் ஏதாவது ஒன்று கேட்கப்படும். அதே மாதிரி உரையாடல் உங்களுக்கு தெரியும், 20 பேசிக்குள் உரையாடல். அது இன்னொரு பகுதியில வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக 20 பேசிக்குள்ள நேர்காணலாக இருக்கும். நேர்காணல். அதற்கு பிறகு உரை, சரிங்களா? உரை, பாராட்டுரை, சரிங்களா? அந்த மாதிரி உரை தொடர்பாக உங்களுக்கு பொதுவான உரை, அந்த மாதிரி உரை தொடர்பான கட்டுரைகள். ஆக இந்த வகையிலான கட்டுரைகள் ஏதாவது 3 உங்களுக்கு கேட்கப்படும். 3 கட்டுரைகள். இப்ப இங்க நம்ம பாருங்களேன், வெளியூரில் வசிக்கும் உன் நண்பனுக்கு தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகளை விளக்கி ஒரு நட்பு கடிதம் எழுதுங்க. நட்பு கடிதம். நீங்க இங்க பார்த்தீங்கன்னா அல்லதுன்னு போட்டிருக்குன்னா ஏதாவது ஒன்றுதான். அப்ப நீங்க பாக்குறீங்க நட்பு கடிதம். ஐயோ, சுலபமா நான் எழுதிடலாம்,
அப்படின்னு அதை எழுதிட்டீங்கன்னா மற்ற இரண்டையும் ஒற்ற வேண்டியதுதான். ஒரே ஒரு கட்டுரை தான் நீங்க எழுத வேண்டும் இந்த பகுதியில. நட்பு கடிதம் உங்களுக்கு சுலபமாக இருந்தால் நீங்க நட்பு கடிதம் எழுத ஆரம்பிக்க வேண்டியதுதான். அப்ப பாக்குறீங்க நட்பு கடிதம் உங்களுக்கு சில குழப்பமா இருக்கு எப்படி எழுதுறது, அல்லது அடுத்தது பாக்குறீங்க அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி என்ன சொல்லுது? தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகள் குறித்து உமது நண்பரோடு உரையாடுகின்றீர். அவ்வுரையாடலை எழுது. இது உரையாடல். அப்ப நட்பு கடிதம் எழுத தேவையில்ல. ஆனா உரையாடல் உங்களுக்கு உரையாடல் உங்களுக்கு தெரியும். அதாவது இருவர் பேசிக்கொள்வது. சரிங்களா? வந்து 2 பேர் பேசிக்கிறது இருக்காங்க. அது ஒரு உரையாடலாக இருக்கும். சரிங்களா? அப்ப உரையாடலை எனக்கு உரையாடல் கொஞ்சம் எழுத முடியும்னா, அந்த உரையாடல நீங்க எழுத வேண்டியதுதான். அதையும் பார்க்குறீங்க. அதுவும் வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப 3வது கேள்விக்கு போறீங்க. அங்க தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகள் எனும் தலைப்பில் வளர்தமிழ் விழாவில் உரையாற்றுகின்றீர். அவ்வுரையை எழுது. அங்க உரை. இந்த உரையாடல் வேறு, உரை வேறு. உரையாடல் என்பது நீங்க பார்த்தீங்கன்னா, இருவர் பேசிக்கொள்வது. உரை என்பது ஒருவர் மட்டும் ஆ சில தரப்பினர்கிட்ட வந்து பேசுவாங்க. உரையாடுவாங்க. ஆக இந்த உரையாடலுக்கும், உரைக்கும் உங்களுக்கு அந்த வேறுபாடு தெரியணும். உரையாடல் வந்து ஒன்றுக்கு மேற்பட்டவர் பேசுறது. உரை வந்து ஒரே ஒருத்தர் பேசுறது. இப்ப உதாரணத்துக்கு பள்ளிகள்ல வந்து நம்ம பள்ளி முதல்வர் பேசுவாரு. உரையெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல? அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு ப்ரோகிராம் ஏதாச்சும் ஏற்பாடு செய்வாங்க. அதுல அ அ நம்ம என்னது யாரையாவது அழைச்சிருப்போம். அவங்க வந்து உரை நிகழ்த்துற மாரி. ஆக அவங்க அங்க சொல்லுவாங்க. உங்கள அந்த தலைப்பிலே சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான செய்தி என்னென்றால், இந்த 3 கேள்விகளும் மேலே கொடுக்கப்பட்ட அந்த தூண்டல் பகுதியை ஒட்டி தான் நீங்க எழுதணும். நீங்க சொந்த கருத்தெல்லாம் எழுதணும்னு அவசியமே இல்ல. அது பிறகு நம்ம பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு நான் சொல்றேன். உங்கள அமைப்ப மட்டும் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. சரிங்களா? அப்ப படிவம் 4 இப்படித்தான் தாள் 1ல வந்து உங்களுக்கு அமைந்திருக்கும். சரிங்களா? ஒரு தூண்டல் பிரிவு ஆல அ அ இது வந்து பரிந்துரைக்கப்பட்ட நேரம் வந்து 30 நிமிடம் தான். நீங்க 1/2 மணி நேரத்துல இத முடிச்சிடணும். என்ன காரணம்னா, நமக்கு பிரிவு ஆ ஒண்ணு இருக்கு. பிரிவு ஆ வந்து திறந்த முடிவு கட்டுரை. ஓப்பன் எண்டட் கொஸ்டின் சொல்லுவாங்க அத. திறந்த முடிவு கட்டுரை வந்து நீங்க அதிகமாக எழுதணும். 300 சொற்களுக்கு மேல எழுதணும். அப்ப அங்க வந்து நீங்க அ இங்க 1/2 மணி நேரத்துல முடித்துவிட்டு, அ மீதமுள்ள 1 மணி 15 நிமிடம் முழுமையாக நீங்கள் அடுத்த கேள்வி பிரிவு ஆவுக்கு வந்து நீங்க செலவழிக்கணும். அதனால இது ரொம்ப சுலபமா இருக்கு. ஐயோ! கருத்தெல்லாம் குடுத்துட்டாங்க. ரொம்ப சுலபமா இருக்குன்னு அப்படியே எழுதிக்கிட்டு இதுலயே நேரத்த ஆக்கிட்டீங்கன்னா, அப்ப அந்த திறந்த முடிவு கட்டுரைக்கான ஏன்னா அங்க புள்ளி வந்து 70 புள்ளிகள். அந்த 70 புள்ளிய நீங்க வீணடிச்சிருவீங்க. சரி மாணவர்களே, படி 4, 5 ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு அ அந்த பட்டறிவு இருக்கும். பட்டறிவு என்பது அனுபவம். அனுபவம் வந்து வடசொல், பட்டறிவு என்பது தமிழ். அதனால அந்த பட்டறிவு வந்து அந்த மாணவர்களுக்கு இருக்கும். இதெல்லாம் இதெல்லாம் வந்து அவங்க செய்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அந்த பட்டறிவு இருக்கும். படி 4 மாணவர்கள் குறிப்பா நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. சரிங்களா? ஆக இந்த இந்த கேள்வி பாருங்க 30 புள்ளி. ஆக இந்த 30 புள்ளி வந்து 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது அ அ உதாரணத்துக்கு வந்து கருத்துக்கு இத்தன புள்ளி, அமைப்புக்கு இத்தன புள்ளி, மொழிக்கு இத்தன புள்ளி அப்படின்னு வகுத்து தான் 3ஆக பகுத்து தான் வந்து 30 புள்ளிய குடுக்குறாங்க. அதுல அமைப்புக்கு தான் அதிகமான புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஏறக்குறைய ஒரு 16 புள்ளிகள் அமைப்புக்கு. பாதிக்கு பாதி. 1 புள்ளி மேல. உங்களுக்கு அமைப்புக்கு மட்டும். அமைப்புன்னா, நட்பு கடிதம்னா எப்படி அமைஞ்சிருக்கணும்? உரையாடல்னா எப்படி அமைந்திருக்கணும்? உரைன்னா எப்படி அந்த ஃபார்மாட் இருக்கணும்? அதுதான் பார்ப்பாங்க குறிப்பா. சரிங்களா? ஆக இந்த பள்ளி 4, 5 மாணவர்கள் இந்த தாள் 1 பிரிவு ஆ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைத்து, நம்ம 2வது பிரிவான ஆ பிரிவுக்கு நம்ம போகணும். இந்த ஆ பிரிவுல சரிங்களா? அந்த ஆ பிரிவுல தாள் 1 தான் ஆ பிரிவுல 1 மணி 15 நிமிடம் முழுமையாக இதில நீங்க செலவழிக்கணும். இங்க வந்து நீங்க அ குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. இங்க வந்து நமக்கு 5 வகையான தலைப்புகள்ல கட்டுரை தலைப்புகள் கொடுக்கப்படும். 5 வகையான கட்டுரைகள். இந்த 5 வகையான கட்டுரைகள் என்பது 1 கருத்து விளக்க கட்டுரை. கருத்து விளக்க கட்டுரை 1வது.
இந்த கருத்து விளக்க கட்டுரை சார், கருத்து விளக்க கட்டுரை தான் வருமா சார்? இல்ல, அப்படி இல்லை. 5 வகையான கட்டுரைகள். இந்த 5 வகையிலும் ஒரு 3 வகை உங்களுக்கு கேள்வியாக கொடுக்கப்படும். சரிங்களா? 5 வகையில ஒரு 3 வகை தான் உங்களுக்கு கேள்வியாக கொடுக்கப்படும். சரிங்களா? ஆனா 5 வகையும் நம்ம தெரிந்து வைத்திருப்பது வந்து சிறப்பு பாருங்க. ஏன்னா வந்து நம்ம சில வேளைகள்ல நாமாகவே என்ன எண்ணிக்கொள்வோம்னா, இதுல இது என்னது ரொம்ப சுலபமானது நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து கஷ்டமானது வந்து. அதனால எல்லா வகை கட்டுரைகளையும் வந்து பள்ளிகள்ல வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆக முதல் வகை வந்து கருத்து விளக்க கட்டுரை. சரிங்களா? கருத்து விளக்க கட்டுரை உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு ஒரு சொல்லாகவும் இருக்கலாம், ஒரு சொற்றொடராக கூட இருக்கலாம். சரிங்களா? இதுக்கு முந்தைய ஆண்டுகள்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தலைப்புகள நம்ம பார்க்கலாம். வரும் காலங்கள்ல பார்க்கலாம். எல்லாம் ஒரு ஒரு தலைப்பு. ஒரு 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 சொல்ல வந்திருக்கும். ஒழுக்கம், வாசிப்பு, பிறகு வந்து என்னது சேமிப்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு ஒரு சொல் தான். ஆனா ஒரு சொல் தான் வருமா அப்படின்னு தயவு செய்து நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஒரு சொற்றொடராக கூட இருக்கலாம். சரிங்களா? அதனால நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். அது கருத்து விளக்க கட்டுரைன்னு சொல்லுவாங்க. இப்ப 2வது வாத கட்டுரை. சரிங்களா? வாத கட்டுரை. அது வந்து ஒரு சொற்போர் வகையில வரும். நம்ம வாதம் செய்ய வேண்டும். வாத கட்டுரை என்பது நமக்கு தெரியும். நம்ம உடல்ல வந்து பக்கவாதம் வந்துச்சுன்னா என்ன செய்யும்? ஒரு பக்கம் மட்டும் இழுத்துக்கும். நம்ம உடல் உறுப்புல வந்து ஒரு பக்கம் மட்டும். இப்ப இடது கைனா இடது கை, வலது கைனா வலது கை. இது 2 கையும் அது. ஒரு பக்கம் மட்டும் நமக்கு இழுத்துக்கும் அந்த வாதம். அதனால இந்த வாதம் என்பது நீங்க ஒரு பக்கம் மட்டும் தான் நிக்கணும். அந்த அந்த தலைப்பை வந்து ஒரு பக்கம் மட்டும் தான் பார்த்து நீங்க வாதம் செய்ய வேண்டும். அது நீங்க ஆ நம்ம ஒட்டி வெட்டின்னு சொல்லுவோம்ல. பட்டிமன்றம், சொற்பொழிவுகளுக்கு ஒட்டி வெட்டி. ஒட்டினா ஒட்டி தான் பேசணும். வெட்டினா வெட்டி தான் பேசணும். இதான் வாத கட்டுரை. இப்ப இங்க அதிகரித்து வரும் தொலைத்தொடர்பு கருவியினால் ஏற்படும் விளைவுகள். இது வாதம் இல்ல. இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா விவாதம். சரிங்களா? அப்ப வாதம் என்பது ஒட்டி அல்லது வெட்டி. இப்போ உதாரணத்துக்கு வந்து அதிகமான சாலை விபத்துகள் காரணம் வாகன ஓட்டுநர்கள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப வாகன ஓட்டுநர்கள் தான் அதிகமான சாலை விபத்துகளுக்கு காரணமா? ஆம்னா ஒட்டி பேசுவீங்க. அதுக்கான கருத்துக்களை நீங்க எழுதணும். இல்லைன்னா வாகன ஓட்டுநர்கள் இல்ல. மற்ற வேற காரணங்கள்னா வேற காரணம் வெட்டி பேசணும். தயவு செய்து இந்த வாதம் செய்கின்ற போது ஒட்டியும் வெட்டியும் சேர்த்து எழுதக்கூடாது. அப்படி எழுதி விட்டீர்களானால் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சிறப்பான புள்ளிகள் கிடைக்காது. ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கே குழப்பமா இருக்கு. வாதம் செய்ய சொன்னா நீங்க 2யும் ஆமா, இல்ல 2யும் சேர்த்து பேசுங்க. சரிங்களா? அப்ப மாணவர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த என்னது தலைப்பை நீங்கள் எடுக்கின்ற போது. சரிங்களா? இப்ப வாதம் என்பது உங்களுக்கு புரியும். அடுத்து விவாதம். விவாதம் விவாதம் என்றால் அதாவது ப்ரோ அண்ட் கான் சொல்லுவாங்கல்ல. அதாவது நன்மை, தீமை. நன்மை, தீமை 2யும் வந்து நீங்க பேச வேண்டும். இப்ப இங்க வந்து அதிகரித்து வரும் தொலைத்தொடர்பு கருவிகளினால் ஏற்படும் விளைவுகள். அப்ப இந்த தொலைத்தொடர்பு கருவிகளினால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகின்றன, என்னென்ன தீமைகள் ஏற்படுகின்றன என்பதை நன்மையும் எழுதணும், தீமையும் எழுதணும். இதான் வந்து நம்ம என்னது விவாதம் செய்யறோம். இதான் விவாதம் செய்யறோம். முதல் செஞ்சது வந்து வாதம். இப்ப நம்ம செய்யறது வந்து விவாதம். சரிங்களா? ஆக இப்ப திரைப்படங்கள் பார்ப்பதனால் ஏற்படும் விளைவுகள். அப்ப அதுல பார்க்கிறதுனால நன்மை இருக்கு, தீமை இருக்கு. இப்ப கடந்த ஆண்டு அதுக்கு முந்தைய ஆண்டு இயங்கலை கல்வியினால் இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, இந்த ஆன்லைன் டீச் இருக்குல்ல, இதுதான் இயங்கலை கல்வி. இந்த இயங்கலை கல்வியினால் ஏற்படும் விளைவுகள்னு கொடுத்திருந்தாங்க. கடந்த ஆண்டு அதுக்கு முந்தைய ஆண்டு தான் இயங்கலை கல்வி. அப்ப நீங்க பாருங்க ஆன்லைன் டீச்சிங்ல வந்து என்ன நன்மை இருக்கு, என்ன தீமை 2யும் நீங்க எழுத வேண்டும். வெறும் நன்மை மட்டும் எழுதிட்டு போயிட்டீங்கன்னா, தீமையும் எழுதலாம். அதுவும் உங்களுக்கு வந்து பாதிப்பு தான். சிறப்பான புள்ளிகள் கிடைக்காது. சரிங்களா? ஆக அந்த கொடுக்கப்படுகின்ற அந்த 5 வகையிலான கட்டுரைகள் வந்து அதற்கேற்ற சில விதிகள் வந்து இருக்கு.
அதுக்கான சில சட்ட முறை இருக்கு. அந்த முறை வந்து நீங்க அஹ், நன்கு கண்டு தெளிந்து நீங்க அந்த கட்டுரையை வந்து படைக்க வேண்டும். சரிங்களா? அப்ப நம்ம பார்த்தது கருத்து விளக்கம், வாதம், விவாதம், அடுத்து வருணனை. வர்ணனைன்னா வர்ணிக்கணும். ஒரு ஏதாவது ஒரு காட்சியை நேரலையாக கூட இருக்கலாம். இப்போ இப்போ வந்து நீங்க ஒரு காற்பந்தாட்ட போட்டி நடந்துட்டு இருக்கு. நீங்க வந்து நிகழ்ச்சி வர்ணனையால வர்ணிக்கிறீங்க. நிகழ்ச்சி நேரலை வர்ணனை. சேரா லங்ஸும் சொல்லுவோம்ல, நம்ம லைஃப்னு சொல்லுவான். அப்ப நீங்க அதை வர்ணிக்குவீங்க. ஒரு காட்சி, ஒரு திருமண மண்டபம், திருமணம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. திருமண மண்டபம், அந்த மண்டபம், அப்புறம் திருமண அந்த தொடக்கத்திலிருந்து முடிவு வரை அந்த நிகழ்ச்சி வந்து திருமண நிகழ்ச்சி வந்து நீங்க வர்ணிக்கணும். அதுல அந்த அமைப்பு, சூழல், அதை நீங்க வர்ணிக்கணும். அது நேரடி வர்ணியாகத்தான் இருக்கும். அப்புறம் ஒரு ஒரு என்னது, உதாரணத்துக்கு நீங்க பத்துமலை தைப்பூச விழா, அதை வர்ணிக்கணும். இப்படி வர்ணனை கட்டுரை என்று ஒன்று இருக்கிறது. யார் யாரெல்லாம் வர்ணிக்க தெரியும், அதுக்கு நம்ம வர்ணிக்கிற மாதிரிலாம் வர்ணிக்க கூடாது. நீங்க சில நம்ம சொல்லுவோம்ல, கட்டையா இருந்தா கட்டையன், நெட்டையா இருந்தா நெட்டையன், தடியா இருந்தா குண்டை, அந்த அந்த மாதிரியான வர்ணனை இல்லை. இது வந்து அந்த அந்த காட்சி சூழலை வந்து நீங்க வர்ணிக்க வேண்டும். சரிங்களா? யார் யாருக்கு அந்த மாதிரியான திறமைகள் இருக்கோ அவங்க எல்லாம் அந்த வர்ணனை கட்டுரையை செய்யலாம். ஆனால் சுலபமான ஒரு கட்டுரை என்பதில்லை அது. சவால் மிகுந்த ஒரு கட்டுரை வர்ணனை வந்து. இறுதியாக 5வது தலைப்பு சிறுகதை. யார் யாரெல்லாம் வந்து சிறுகதை எழுத முடியுமோ உங்களுக்கு உங்களுக்கு வந்து கருப்பொருள் கொடுக்கணும். இது வந்து தலைப்புன்னு சொல்லக்கூடாது. தலைப்புலாம் முதல்ல நம்ம சொன்னோம்ல, இப்ப இங்க வந்து கட்டொழுங்கு, அதிகரித்து வரும் தொலைத்தொடர்பு கருவிகள், அந்த மாதிரி தலைப்பு இருக்காது. இங்க வந்து கருப்பொருள். இந்த கருப்பொருள் இங்க வந்து மனமாற்றம். இப்ப மனமாற்றம்னு ஒரு கருப்பொருள் கொடுத்திருக்காங்க. இந்த கருப்பொருள் உங்களுடைய சிறுகதையில வந்து நீங்க கொண்டு வரணும். சிறுகதையில வந்து மனமாற்றம்ன்ற ஒரு கருப்பொருளை வந்து வாசகர் நம்ம திருத்துறவங்க வந்து அந்த கதையை சிறுகதையை வந்து வாசித்து திருத்துகின்ற போது மனமாற்றம்ன்ற ஒரு கருப்பொருள் வந்து அவங்க உணரணும். அப்படி இருந்தா உங்களுக்கு நல்ல புள்ளிகள் கிடைக்கும். ஏன்னா சிறுகதை சிறுகதை கட்டுரை வடிவில், கட்டுரை மாதிரி இல்லை. சிறுகதை வந்து அதுக்குன்னு சில கூறுகள் இருக்கும். சரிங்களா? நீங்க இலக்கிய பாடங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுல வந்து சில அணிக்கூறுகள்லாம் இருக்கும். சரிங்களா? இலக்கிய கூறுகள்லாம் இருக்கும். அந்த மாதிரியான கூறுகள் வைத்துதான் இந்த கட்டுரை வந்து சிறுகதை வந்து பார்க்கப்படும். ஆக தாள் 1ல, சரிங்களா, தாள் 1ல் நம்ம என்ன பார்த்தோம்? மேலுள்ள அந்த பிரிவு ஆல வந்து அமைப்பு முறையிலான கட்டுரை எழுத வேண்டும் மாணவர்கள். தூண்டல் பகுதி கொடுத்து அங்க உள்ள இதுல முக்கியமான ஒரு இது நம்ம பார்த்தோம்னா, இந்த கொடுக்கப்பட்ட இந்த 5 கருத்துக்கள் தான் இருக்கணும். சில வேளைகள்ல மாணவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இதுல வந்து இல்லது இந்த கருத்து வந்து சரியா இல்ல, நான் ஒரு சிறப்பான ஒரு கருத்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்தா அதுக்கு புள்ளி இல்லை. நல்ல மாணவர்களே, தயவு செய்து உங்களுக்கு வந்து என்னது இப்ப சாப்பிடும்போது நம்ம என்னென்ன சோறு, கறி, அப்புறம் பக்கத்துல இந்த ஐட்டம்லாம் வைக்கிறாங்கள, அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. நம்ம ஏன் போயிட்டு புதுசா ஒண்ணு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து வச்சு சாப்பிடணும் அப்படின்னு இல்லை. இங்க வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதைத்தான் நீங்க கருத்தாக வைத்து எழுத வேண்டும். சரிங்களா? அது நம்ம பயிற்சி போது பார்த்து கொள்ளலாம். ஆக தாள் 1ல உங்களுக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை என்று நினைக்கின்றேன். தாள் 1ல பிரிவு ஆ அமைப்பு கட்டுரை ஒன்றை எழுத வேண்டும். பிரிவு ஆ வந்து இந்த கொடுக்கப்பட்ட 5 வகையிலான கட்டுரை, திறந்த முடிவு கட்டுரை ஒன்றை நீங்கள் எழுத வேண்டும். பாருங்க, 70 புள்ளிகள். அந்த கட்டுரைக்கு 30 புள்ளி தான். தயவு செய்து அதுல நேரத்தை வீணாக்கிட்டு இங்க வந்து நீங்க கடைசி நேரத்துல அவசர அவசரமா செய்து புள்ளிகளை இழக்காதீங்க. அதனால இந்த பிரிவுக்கு தாள் 1ல பிரிவு ஆவுக்கு வந்து நீங்க அதிகமான நேரத்தை கொடுத்து நல்ல ஒரு கட்டுரையை வந்து நீங்க படைக்கணும். சரிங்களா? பிரிவு இது தாள் 1ல எந்த ஒரு சிக்கல் இருந்தாலும் பிறகு நீங்கள் கேட்கலாம். நம்ம இப்ப வந்து தாள் 2 படிவம் 4, குறிப்பாக படிவம் 4 உங்களுக்கு வந்து இது ரொம்ப புதுசா இருக்கும்.
ஏன்னா இந்த மாதிரி நீங்க என்ன சந்திச்சிருக்க மாட்டீங்க. அதனால பார்த்துக்கொள்ளுங்க. படிவம் 5க்கு வந்து சிக்கல் இல்ல. நீங்க படிவம் 4ல ஒரு 2 சோதனை எழுதியிருப்பீங்க. இப்ப படிவம் 5ல வந்து இன்னும் எழுதியிருக்க மாட்டீங்க. ஆனா இதுதான். சரிங்களா? முக்கியமா இத நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும் இந்த அமைப்ப. தாள் 2 உங்களுக்கு தெரியும். தாள் 2ல நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கு ஒன் த கேள்வி 1லிருந்து 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 கேள்விகள் நீங்க பார்த்தீர்களானா, இந்த 4 கேள்வி வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பல்வகையிலான வினாக்கள் அப்படி பல்வகையிலான வினாக்கள் சொல்லுவாங்க. இங்க வந்து படம் கொடுத்து அந்த படத்தை பார்த்து இது என்ன கருத்து சொல்ல வருது, பிறகு வந்து ஒரு கவிதை கொடுத்து அந்த கவிதை வந்து கவிதை ஒரு நோக்கம் என்ன, அல்லது வந்து கவிஞரின் எதிர்பார்ப்பு என்ன, இந்த மாதிரி பாருங்க ஒரு ஒரு என்னது ஒரு கிராஃப் கொடுத்து அல்லது அந்த கிராஃப்ல உள்ள அந்த குறிவரை உள்ள உட்கருத்து என்ன, இந்த மாதிரியான கேள்விகள் 4 கேள்விகள் கொடுக்கப்படும். அதோட சேர்த்து கேள்வி 5ம் கேள்வி 6ம் இந்த மாதிரி சாதனையாளர்களுடைய அது வந்து விளையாட்டுல இருக்கலாம், இலக்கியத்துல இருக்கலாம், எந்த துறைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த துறைகள்ல சாதனையாளர்கள் சாதனையாளர்களுடைய குறிப்புகள் கொடுத்து அது வாழ்க்கை குறிப்பாக இருக்கலாம், அவங்க சாதித்த சில குறிப்புகளாக கூட இருக்கலாம். அந்த குறிப்புகளை கொடுத்து அதை ஒட்டி 2 கேள்வி கேட்கப்படும். இது கேள்வி 5, இது கேள்வி 6. சரிங்களா? பிறகு கேள்வி 7. கேள்வி 7 நம்ம பார்த்தோம்னா ஒரு பணுவல் கொடுக்கப்படும், ஒரு கருத்து பணுவல் கொடுக்கப்படும். அந்த கருத்து பணுவலை நீங்கள் வாசித்து அந்த கேள்வி வந்து 7, 8, 9 சரிங்களா? கேள்வி 7, 8, 9 சரி. அந்த கேள்வி இருக்கு. அந்த கேள்வி வந்து நீங்க செய்ய வேண்டும். இது வந்து பிறகு 10வது கேள்வி 10வது கேள்வி 10 புள்ளிகள். 10வது கேள்விக்கு மட்டும் 10 புள்ளிகள். 5 நடவடிக்கைகள் எழுத வேண்டும். 50 சொற்கள்ல 5 நடவடிக்கைகள் எழுத வேண்டும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா, வர்ம கலையை அனைவரும் அறியும்படி செய்திட மேற்கொள்ள வேண்டிய 5 நடவடிக்கைகள். இதுல வந்து எப்படிப்பட்ட கேள்வி வேண்டுமானாலும் கொடுக்கலாம். இப்ப உதாரணத்திற்கு வந்து தமிழ் மொழி இந்நாட்டில் செழித்தோங்க எடுக்க வேண்டிய 5 நடவடிக்கைகளை 50 சொற்களில் ஒரு பத்தியில் எழுதுக. எப்படி வேணும்னாலும் கேட்கலாம். அதாவது முதியோர்களை இந்த இளைஞர்கள் முதியோர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பதற்கான 5 நடவடிக்கைகளை எழுதுக. எப்படி வேணுமானும் கேள்வி. ஆனா 5 நடவடிக்கைகள். சரிங்களா? 5 நடவடிக்கைகள் நம்ம எழுதணும்னா 10 புள்ளிகள். தொடர்ந்து நாம் பார்த்தோம்னா கேள்வி இது பிரிவால கருத்துணர்தல். இது வந்து என்னன்னா ஒரு படைப்பிலக்கியமாக, படைப்பிலக்கியம்னா ஒரு கதைப்பகுதி. உள்ள பணுவல் கேள்வி 7, 7, 8, 9 வந்து அந்த பணுவல் வந்து கருத்து பணுவல். கருத்து பணுவல்னா அது நீங்க வாசித்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது வந்து கருத்தா இருக்கும். நீங்க வந்து கருத்து பணுவலை வாசிக்கிறதுனாலுமே பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அது நீங்க வாசிச்சுதான் ஆகணும். ஏன்னா வாசித்து அதை ஒட்டிய கேள்விகள் வந்து எனக்குரிய 7, 8, 1 ஒரு 3, 4 கேள்விகள் வந்து அது வந்து கேட்கப்படும். சரிங்களா? ஆக கேள்வி 11, 11லிருந்து 14 வரை 11, 12, 13, 14 இந்த மாதிரியான ஒரு கதை பகுதியிலிருந்து கருத்துணர் கேள்வி கேட்கப்படும். இது வந்து கதைப்பகுதி. பாருங்க, ஒரு அருணன் அன்பு வலையில் இரும்பு திரை என்ற தலைப்புல இருந்து ஒரு கதை எடுத்து அதை ஒட்டி கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. இது வந்து கேள்வி 14, 15, மன்னிக்கணும் 11, 12, 13, 14 சரிங்களா? பிறகு இந்த கேள்வி பாருங்க, இயற்கை பேரழிவுன்னு இருக்குங்கல்ல, இந்த இயற்கை பேரழிவு வந்து கேள்வி 15. கேள்வி 15 உங்களுக்கு 3 வகையிலான அதாவது அந்த கேள்வி அமைந்திருக்கும். சரிங்களா? அது வந்து ஒண்ணுதான். ஒன்று வந்து உங்களுக்கு குறிவரைவு, அட்டவணை, அந்த மாதிரி கிராஃபிக்ல உள்ள ஏதாவது ஒன்று கொடுத்து அதை ஒட்டி கருத்துக்களை வந்து நீங்க தொகுத்து எழுத வேண்டும். நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. நான் நினைக்கிறேன் படிவு 4ல வந்து கவிதை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கவிதையில் உள்ள கருத்துக்களை தொகுத்து எழுதுகள்னு தான் இருக்கும்.
பாருங்க, இப்போ இது பாருங்க, இது ஒரு கவிதை. இது ஐயா சீனிலைலா முகமது அவருடைய கவிதை இருக்கை பேரழிவுன்னு. இந்த கவிதையை பாருங்க, 2 கண்ணி கொடுத்து அதை நீங்க வாசித்து தொகுத்து எழுத வேண்டும். தொகுத்தல்னா உங்களுக்கு தெரியும், 4 பத்திகள். படிவம் 5 உங்களுக்கு தெரியும். படிவம் 4 பத்திகள்ல வந்து நீங்கள் தொகுத்து எழுத வேண்டும். நான் பாடம் தொடர்ந்து அடுத்தடுத்த வகுப்புல வந்து ஒரு நம்ம பகுதியாக எடுத்து அதுல வந்து நம்ம பயிற்சி செய்யலாம். சரிங்களா? அது எப்படி நீங்க எழுதலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? ஆக 3வது ஒன்று கிராபிக் தொடர்பான கேள்வி வரும். 2 கவிதை, 3 வந்து உரைநடை பகுதி. பத்திரிக்கை அந்த உரைநடை பகுதியில இருக்கும். ஒரு சின்ன உரைநடை பகுதி. அதுல இருந்து நீங்க படித்து வாசித்து கருத்துக்களை வந்து தொகுத்து எழுத வேண்டும். சரிங்களா? இது 15வது கேள்வி. இப்போ நம்ம முக்கியமான ஒன்றுக்கு போறோம். பிரிவு சில இதான் செய்யுளும் மொழியணியும். பிள்ளைகள் வந்து நிறைய மாணவர்கள் இதை வந்து அவங்க படிக்காத காரணத்தினால அதிகமான புள்ளிகள் வந்து இதுல இழக்கிறாங்க. அதுல வந்து நீங்க பொதுவாக உங்களுக்கு தெரியும், படிவு 4 வந்து பிறகு நான் காட்டுறேன். அதுல படிவு 4க்காக மொழி அணிகள் வந்து வகுக்கப்பட்டிருக்கு. இந்த மொழி அணிகள் என்பது வந்து உங்களுக்கு தெரியும். இங்க கூட பாத்தீங்கன்னா செய்யுளும் மொழி அணிகள். இப்ப மொழி அணி என்பது உங்களுக்கு தெரியும். நமக்கு இந்த இரட்டை கிளவி இருக்கு. இரட்டை கிளவி படிவு 1, 2, 3 தான். அதுக்கு அங்கிட்டு இல்லை. படிவு 4, 5ல வந்து இரட்டை கிளவி இல்லை. சரிங்களா? அப்ப இது இரட்டை கிளவி நீங்க படிவு 1, 2, 3 கூட மட்டும் பார்த்தா போதும். 4, 5 இல்லை. உங்களுக்கு வந்து இணைமொழி இருக்கும். இணைமொழி, மரபு தொடர், நீங்க குறிப்பெடுத்துக்கிறீங்கன்னா பாத்துக்க. இணைமொழி, மரபு தொடர், உவமை தொடர், சரிங்களா? பழமொழி, திருக்குறள், செய்யுள். 5 வகை மொழி அணிகள் உள்ளன. மீண்டும் சொல்ற பாருங்க. இணைமொழி, மரபு தொடர், உவமை தொடர், பழமொழி, திருக்குறள், பிறகு செய்யுள். இந்த 6 வகையான மொழி அணிகள் வந்து நிச்சயமா நீங்க படிச்சிருக்கணும். நல்ல படிச்சு தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்ப படிவம் 5 மாணவர்கள், குறிப்பாக படிவம் 5 மாணவர்கள் படிவம் 4ல என்ன படிச்சீங்களோ, படிவம் 5ல என்ன படிச்சீங்களோ, இந்த இரண்டும் வந்து உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? அப்ப படிவம் 4 வந்து படிவம் 4ல என்ன படிக்கிறீங்களோ, இந்த அரையாண்டுல எதெல்லாம் நீங்க படிச்சீங்களோ அது உங்களுக்கு சோதிக்கப்படும். சரிங்களா? படிவம் 5 அதே மாதிரிதான். படிவம் 5ல என்ன படிக்கிறீங்களோ அது சோதிக்கப்படும். ஆனால் SPM தேர்வுல படிவம் 4ம் 5ம் சேர்த்து சோதிக்கப்படும். அது நீங்க கருத்தில் கொள்ளுங்க. படிவம் 4 மாணவர்கள் பிறகு நம்ம அந்த பாடநூல்ல பார்க்கலாம். எது எல்லாம் வந்து மொழி அணிகள் முன்னுமே நீங்க படிக்கிறீங்களோ அதெல்லாம் நல்லா நீங்க படித்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? அதெல்லாம் பார்த்து கொள்ளுங்க. பிறகு அதுதான் இங்க வந்து நமக்கு கேள்வியாக அமையும். கருணை கடல், விழலுக்கு இறைத்த நீர் போல, நெடுநீர் மறைவி, அது வந்து குரல், பூவோட சேர்ந்தாலும் மனம் பெறும் பழமொழி, நிலத்திலும் பெருதே வானிலும் உயர்ந்தன்று. இதெல்லாம் இந்த கேள்வி 2024 அப்படியே வந்தது. 2024 இந்த செய்யுள் அப்படியே வந்தது. சரிங்களா? பார்த்துக்கொள்ளுங்க. பிறகு அங்க 19வது கேள்வி 16, 17, 18 அந்த மொழி அணிகள் ஒட்டிக்க 19வது கேள்விதான். நீங்க படிவம் 1ல என்ன படிவம் 1லிருந்து 4 வரை என்ன படிச்சீங்களோ அது இங்கே சோதிக்கப்படும். அதாவது சூழலுக்கேற்ற மொழி அணியை வந்து நீங்க எழுத வேண்டும். படிவம் 5 மாணவர்கள் படிவம் 1லிருந்து 5 வரை என்ன படிச்சீங்களோ அது வந்து உங்களுக்கு சோதிக்கப்படும். சரிங்களா? இந்த 19வது கேள்வி. இந்த 19வது கேள்விதான் மாணவர்கள் வந்து ரொம்ப போராட்டம், சவால் மிகுந்த ஒரு பகுதியாக இருக்கின்றது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்தமாக இந்த பிரிவு, இந்த செய்யுளும் மொழி அணியும் உள்ள அந்த பகுதிக்கு வந்து 20 புள்ளிகள். அதனால தயவு செய்து கருத்தில் கொள்ளுங்க. பிறகு இறுதியாக நம்ம பிரிவில இலக்கண பகுதிக்கு வந்து அப்ப படிவம் 4,
படிவம் 4ல நீங்க என்ன இலக்கணம் படிக்கிறீங்களோ அந்த இலக்கணம் வந்து இங்க சோதிக்கப்படும். படிவம் 5 மாணவர்கள் 4-5ல என்ன இலக்கணம் படிக்கிறீங்களோ அது இங்க சோதிக்கப்படும். சரி, இது பாத்தீங்கன்னா இந்த இலக்கண கூறுகள்லாம் பிறகு அந்த பாடநூல்ல பார்க்கும்போது நீங்க பார்த்து கொள்ளலாம். சரிங்களா? பிறகு இறுதியாக 22வது கேள்வி. 5 பிழைகளை அடையாளம் காண வேண்டும். 5 பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள பகுதியில் 5 பிழைகளை மட்டும் அடையாளம் கண்டு அவற்றை சரிப்படுத்தி எழுதுக. பிழையை அடையாளம் கண்டு பிழையையும் எழுதணும், அதுக்கேற்ற சரியானது எழுதணும், 2யும் எழுதணும். பிழையையும் எழுதி அதுக்கு என்ன சரியானது அப்படின்னு அது எழுதணும். இப்ப பழம், அவங்க பலம்னு எழுதிட்டாங்க, அப்ப நீங்க பலம்னு எழுதி இங்க பழம் அப்படின்னு எழுதணும். வெறும் ஐயோ அங்க பலம்னு போட்டிருக்காங்க, நம்ம பழம் அதான் சரி, பழம் மட்டும் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 1 புள்ளி. நீங்க 2 எழுதணும். இதுக்கு வந்து உங்களுக்கு பாருங்க 10 புள்ளி இருக்கு. இந்த இலக்கண பகுதிக்கு தான் மொத்தமா 20 புள்ளி, இந்த பகுதிக்கு மட்டும் 10 புள்ளி. 5 பிழைக்கு பிழைக்கு 1 புள்ளி, சரிக்கு 1 புள்ளி. அப்ப 5 பார்த்தோம்னா 10 புள்ளி இருக்கு. சரிங்களா? ஆக நம்ம பார்த்தோம்னா இங்க இதுதான் வந்து தாள் 2. சரிங்களா? தாள் 2. தாள் 3 அதுதான் சொன்னீங்கல்ல, இது வந்து வாய்மொழி சோதனை. வாய்மொழி சோதனை என்னன்னா இப்படித்தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து தலைப்பு கொடுத்திருப்பாங்க, மாதிரி விளையாட்டுகள், விளையாடும் முறை. சரிங்களா? என்னென்ன விளையாட்டு இருக்கு, சரியா? அதுல வந்து மின்னி விளையாட்டுகள், பாரம்பரிய விளையாட்டுகள், மொழி விளையாட்டு, என்னது உள்ளரங்கு விளையாட்டுகள், வெளிப்புற விளையாட்டு, இது மாதிரி ஏதாவது ஒரு தலைப்பு நீங்க எடுத்து உங்களுக்கு வந்து குலுக்கல் முறையில அது கிடைக்கும். அதை வச்சு நீங்க பேச வேண்டியதுதான். நம்ம மாணவர்களுக்கு பேச சொல்லியா கொடுக்கணும், சரி கிளி இல்லையா அது, சரிங்களா? தலைப்புகள் வந்து அதுவும் கருப்பொருள் அடிப்படையில தான் வரும். கருப்பொருள் தான் விளையாட்டு. அது என்ன பாரம்பரிய விளையாட்டுகளாக இருக்கலாம், அல்லது வந்து நவீன விளையாட்டுகளாக கூட இருக்கலாம். இப்ப வந்து உதாரணத்துக்கு நவீன விளையாட்டுன்னா இந்த மின்னியல் விளையாட்டுகள்லாம் விளையாண்டுகிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் வந்து நவீன விளையாட்டுகள். பாரம்பரிய விளையாட்டுகள்லாம் உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒன்று. இப்ப கபடி, உரி அடித்தல் மாதிரி விளையாட்டு வச்சு நம்ம பேச வேண்டியதுதான். சரிங்களா? ஆக இதான் வந்து நமக்கு அதாவது தேர்வு அமைப்பு எப்படி உள்ளது என்பது வந்து நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். சரிங்களா? மாணவர் எதுவும் சிக்கல் இருந்தா, அப்படி ஏதாவது ஐயம் இருந்தா நீங்க பாட இறுதியில வந்து என்கிட்ட நீங்க கேட்கலாம். சரிங்களா? மாணவர்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த என்னது நம்மளுடைய சோதிக்கின்ற அமைப்பு அது. சரிங்களா? இப்ப படிவம் 4. சரி, படிவம் 4 முதல்ல படிவம் 4 பாக்குறேன் நானு. படிவம் 4ன்னு பார்த்தோம்னா படிவம் 4 பாருங்க. இது படிவம் 4 மாணவர்கள், நீங்க உங்களுடைய பாடநூல், அப்படி பாடநூல் இருந்தா பார்த்துக் கொள்ளுங்க. பாடநூல்ல வந்து ஓகே, இதெல்லாம் வந்து உள்ளடக்கம். முக்கியமா நம்ம பார்க்க போறது வந்து உங்களுடைய அப்படி பாடநூல் இருந்தா பார்த்துக்க, தொகுதி பயிற்சி. இதில் நீங்க பாருங்க, இந்த கருப்பொருள், தலைப்பு, கற்றல் தளம், மொழியணி, இலக்கணம், சிந்தனை வரைபடம், அதெல்லாம் அந்த மொழியணி அல்லது இலக்கணம் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த மொழியணியின் இலக்கணம் இருக்கு, இதான் வந்து நீங்க பள்ளிகள்ல வந்து முக்கியமா படிக்கணும். சரிங்களா? இது வந்து இலக்கணம். நீங்க ஆரம்ப பள்ளியில் நம்ம படிப்போம்ல, எழுவாய் பயனில் செய்யப்படு பொருள், அப்ப குன்றிய வினை, குன்றாவினை, இதெல்லாம் நீங்க மீண்டும் படிவம் 1, 2 வரும்போது நீங்க படிச்சிருப்பீங்க. அதே போல படிவம் 4ல குற்றியல் உகரம் அப்படின்னு நீங்க படிப்பீங்க. இது இலக்கணம். அப்ப இந்த குற்றியல் உகரம்னா என்ன? அது நான் பிறகு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்ப என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். குற்றியல் உகரம். இப்ப இந்த குற்றியல் உகரம் வந்து உங்களுக்கு பள்ளிகள்ல நினைக்கிறேன் சொல்லி கொடுத்து இருக்கணும். ஏன்னா மாசம் 2 முடிஞ்சிருச்சு, நாளையோட மாதம் 2வது மாதம் முடியுது. குற்றியல் உகரம் கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. அப்ப குற்றியல் உகரத்தை ஒட்டி நான் சொன்னீங்கல்ல, தாள் 2ல வந்து கேள்வி 20, 21ல 20ல வந்து இந்த குற்றியல் உகரத்தை ஒட்டி உங்கள்கிட்ட கேட்பாங்க. அங்க இந்த குற்றியல் உகரத்தை ஒட்டி கேள்விகள் வரும். அப்ப நீங்க குற்றியல் உகரம்னா என்ன,
அதனுடைய அதனுடைய என்ன சொல்லுவாங்க, அந்த விதி என்ன அப்படின்றது எல்லாமே நீங்க கண்டிப்பாக நல்ல முறையில தெளிவான முறையில தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்து பாருங்க, திருக்குறள். திருக்குறள் என்ன சொன்ன, மொழியணி. குற்றியலுகரம் என்ன சொன்ன, இலக்கணம். நம்ம பார்த்தோம்ல, சற்று முன்பு பார்த்தோம்ல, நம்மள சோதிக்கின்ற அந்த தாள்ல கேள்வி 16, 17, 18 மொழியணி. 16, 17, 18 மொழியணி. அதுல என்ன கேட்பாங்கன்னு சொன்னேன், திருக்குறளும் ஒன்றாக வரணும். திருக்குறள் வந்து நீங்க என்ன திருக்குறள் படிவு 4ல படிக்கிறீங்களோ அந்த திருக்குறள் அங்கே சோதிக்கப்படும். அப்ப நீங்க அந்த திருக்குறள், அதற்கான பொருள் அதெல்லாம் நீங்க நல்லா படிச்சு தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். அப்ப 1வது என்ன நம்ம பார்த்தோம், இலக்கணம். 2வது திருக்குறள். 3வது ஆகுப்பெயர். மீண்டும் நம்ம இலக்கணம் வந்துருச்சு. குற்றியலுகரம் பார்த்தோம். இப்ப ஆகுப்பெயர். ஆகுப்பெயர்னா என்ன? அப்ப ஆகுப்பெயர் நீங்க படிச்சிருக்கணும். அதுக்கு ஒண்ணு படிச்சிருக்கீங்களா எனக்கு தெரியல. அடுத்தது பாருங்க, அடுத்தது இணைமொழி. இணைமொழி மீண்டும் மொழி அணிக்கு வந்துருச்சு. அப்புறம் அந்த புணரியலை வந்து சேர்த்தெழுதல், பிரித்தெழுதல் இதெல்லாம் பார்ப்போம்ல, அதான் புணரியல் சொல்லுவாங்க. விகார புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதனை தொடர்ந்து விவேக சிந்தாமணி. விவேக சிந்தாமணி என்பது ஒரு செய்யுள். இது மீண்டும் மொழியணி. இதெல்லாம் நீங்க வந்து இப்ப பள்ளியில வந்து இதை படிச்சு கொடுத்தாங்கன்னு தெரியல. விவேக சிந்தாமணி வந்து புத்திமான் பலவான் ஆவான். அது ஒரு செய்யுள். ஆரம்ப பள்ளியில கூட நீங்க ஆரம்ப பள்ளி ஆரம்ப பள்ளியில கூட நீங்க இத படிச்சிருப்பீங்க நீங்க. சரிங்களா? சரி. அடுத்தது பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் நினைக்கிறியா? அடுத்து நம்ம பார்த்தோம்னா விவேக சிந்தாமணி முடிந்து அடுத்து என்ன போகுது, மீண்டும் வந்து இலக்கணம். ஈறு கற்ற எதிர்மறை பெயரச்சம். ஈறு கற்ற எதிர்மறை பெயரச்சம். சரிங்களா? இலக்கணம். அதை தொடர்ந்து மீண்டும் திருக்குறள். அப்புறம் வலிமிகும் இடங்கள் இலக்கணம். அப்புறம் மொழி அணி. ஆக இப்படி இலக்கணமும் மொழி அணியும் இந்த படிவம் 4ல நீங்க படிப்பீங்க. ஆக என்னென்ன இலக்கணம், என்னென்ன மொழி அணி நீங்க படிக்கிறீங்களோ அதெல்லாம் அந்த படித்த இலக்கணம் மொழி அணியும் வந்து சோதிக்கப்படும். அதனால நீங்க தயவு செய்து சொல்லிக் கொடு, பள்ளியில ஆசிரியர் கண்டிப்பா சொல்லி கொடுத்திருப்பாரு. அதே வேளையில இங்கேயும் நான் சொல்லி கொடுக்குறேன். அப்படி முரண்பாடா இருந்தா தயவு செய்து என்கிட்ட சொல்லுங்க. முரண்பாடுன்னா தெரியுங்களா, சார் அங்க வேற மாதிரி சொல்லிட்டாங்க சார், நீங்க வேற மாதிரி சொல்றீங்க சார் இது அப்படின்னு ஏதாவது ஒரு சிக்கல் இருந்தா அல்லது எதிர்மறை சிந்தனையா இருந்துச்சுன்னா தயவு செய்து சொல்லுங்க. சரி. அடுத்து இதுதான் படிவம் 4ல. இதோடு சேர்த்து வந்து இந்த கருப்பொருளை ஒட்டிய இது வந்து பண்புக்கூறுகள் அடிப்படையிலான பணுவெல்லாம் நீங்க படிப்பீங்க. ஆனா முக்கியமா முக்கியமா இந்த மொழி அணியும் இலக்கணமும் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிடும். ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு 40 புள்ளிகள் கொடுக்கும். நான் சற்று முன்பு சொன்னேன்ல, மொழி அணியும் செய்யுளும் மொழி அணி 20 புள்ளி, இலக்கணம் 20 புள்ளி, 40 புள்ளி நீங்க எடுத்துடலாம். இது வெறும் மனனம் செய்துதான். மொழி அணிதான் மனனம் செய்தாலுமே போதும். அந்த மனனம் வந்து சிறப்பாக இருக்க வேண்டும். நீங்க மனனம் செய்து அதற்கான பொருள், கருத்து இதெல்லாம் நீங்க எழுத வேண்டும். என்ன கேட்கிறாங்களோ அதை கேட்டபடி நீங்கள் எழுத வேண்டும். சரிங்களா? இப்ப இது வந்து படிவம் 4. இன்னும் வலிமிகா இடங்கள், பழமொழிகள், திருக்குறள், வாக்கிய வகை, குறுந்தொகை. இந்த குறுந்தொகைன்னு வந்து செய்யுள். குறுந்தொகை பாடல் ஒன்று கொஞ்சம் முன்னுக்கு பார்த்தோம்னா இந்த நிலத்திலும் பெரிதே வானிலும் உயர்ந்தன்றா, அதுதான் இந்த குறுந்தொகை பாடல். குறுந்தொகை பாடல் அந்த அதெல்லாம் நீங்க அது பாடல்னு சொல்றது செய்யுள். அது சரிங்களா? அந்த செய்யுள் வந்து நீங்க அதை மனனம் செய்து அதுக்கான பொருளை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்களா? பிறகு மீண்டும் இலக்கணம் பாருங்க. வினைத்தொகை. அது பிறகு சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்திலிருந்து ஒரு பாடல் இருக்கும். அந்த பிறகு இந்த
பழைய 4 சிலப்பதிகார பாடல் என்னோடு போந்த இளங்கொடி நங்கைதல் மண்ணுச்சீரழி மண்மகள் பழிவும் 5 மாணவர்கள். இதெல்லாம் பழிவும் 5 மாணவர்கள், இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் அந்த படிவம் 5ல 4 படிவம் 4ல 4 செய்யுள்கள் உள்ளன. சரிங்களா? இந்த 4 செய்யுள்களையும் நீங்க கண்டிப்பாக படித்து வைத்திருக்க வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா சற்று முன்பு என்னது விவேக சிந்தாமணி புத்திமான் பலவானவான் அப்ப அதன் பிறகு வந்து நலவெண்பா பாடல். நலவெண்பா பாடல்ல வந்து அல்லது சீதமதி குடைக்கில் செம்மை அரங்கட பெண், அது ஒரு பாடல் வரும். அதன் பிறகு சற்று முன்பு இது குறுந்தொகை பாடல் நிலத்தின் பெரிய வானின் வைந்தது. அதை தொடர்ந்து என்னோடு போந்த சிலப்பதிகார பாடல். அப்ப 4 செய்யுள்கள் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, மாணவர்கள் 4 மாணவர்கள் இன்னும் ஒரு 1 அல்லது 2 தான் படிச்சிருப்பாங்க. சரிங்களா? படிவம் 5 இந்த 4ஐயும் படிச்சிருப்பாங்க. அதனால படிவம் 5 மாணவர்கள் நீங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். படிவம் 4 மாணவர்கள் இது புதுசா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அப்ப பாருங்க, இதெல்லாம் வந்து இந்த உங்களுடைய பாடல் தயவு செய்து ஒரு சின்ன அறிவுரை. இது பாடல் நூலை வந்து நல்ல முறையில பயன்படுத்திக் கொள்ளுங்க. நம்ம இந்த பாடல் நூல்ல புக்கு டெக்ஸ்ட் தானே, அதுல என்ன அந்த பாடல் நூல்ல தான் அவ்வளவு அறிவு எல்லாமே வந்து அறிவு பெட்டகம்னு சொல்லுவாங்கல்ல, அறிவு களஞ்சியம். இந்த பாடல் நூலை தயவு செய்து நல்ல முறையில பயன்படுத்திக்கங்க. ஏன்னா அவ்வளவு நீங்க அந்த என்னது மொழி தொடர்பான அறிவு இந்த பாடல் நூல்ல வந்து அதிகமாக இருக்கின்றது. அதனால இந்த பாடல் நூலை வந்து நல்ல முறையில பயன்படுத்திக்கங்க. மாணவர்கள் சொல்லுவாங்க, நான் சொல்லி கொடுத்த காலத்துல சார் எடுத்துட்டு வரல சார், இங்க பாடல் நூல் இங்க எடுத்துட்டு வரல சார். என்ன காரணம்? பாடல் நூலை வந்து அது ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லை. புக்கு டெக்ஸ்ட் தானே. ஆனா புக்கு டெக்ஸ்ட் வந்து அதை தயாரிப்பதற்கு எவ்வளவு சிரமம் எடுத்து சிரத்தை எடுத்து அதை தயாரிச்சிருப்பாங்க. அப்ப ஆய்வு செய்துதான் அந்த பாடநூலை தயார் செய்திருப்பாங்க. அப்ப அந்த ஆய்வு செய்யப்பட்ட ஒன்றை வந்து நம்ம நல்ல முறையில பயன்படுத்திக் கொள்ளணும். அதனால மாணவர்களே, தயவு செய்து இந்த பாடநூலை வந்து நல்ல முறையில வந்து பயன்படுத்துங்க. சரிங்களா? சில வேளையில புக்கு எப்படி கொடுத்தாங்களோ புத்தகம் அப்படியே இருக்கும். அது ஒண்ணுமே உண்மைதான். நம்ம மீண்டும் திருப்பி கொடுக்கன்றதுக்காக அதை அழகா வைத்திருக்க வேண்டியது நம்ம கடமை. ஆனா அதை பயன்படுத்தணும், அதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆக இதெல்லாம் இந்த பண்பு தொகை, பழமொழிகள், ஊமை தொகை, உண்மை தொகை, இப்படி இலக்கணம், இலக்கியம். இந்த இலக்கியம் தான் மொழியணி. இந்த இலக்கணமும் இந்த மொழியணியும் வந்து நீங்க நல்ல முறையில வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இது படிவம் 4. சரிங்களா? இப்ப நம்ம படிவம் 5 பார்த்தோம்னா, படிவம் 4 மாணவர்கள் படிவம் 5உடைய பாடநூல் பார்த்தோம்னா அவங்க இதே மாதிரிதான், எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. அவங்களும் பாருங்க, நீங்க குற்றியலுகரம் படிச்சிருப்பீங்க. படிவம் 4 படிவம் 5 முற்றியலுகரம் படிப்பாங்க. ஆனா ஏற்கனவே அவங்க குற்றியலுகரம் படிச்சுட்டு இப்ப முற்றியலுகரம். அப்ப அது குற்றியலுகரம், இது முற்றியலுகரம். அப்ப பாருங்க அதோட வேறுபாடு. குற்றியல் உகரம்னா என்ன, குற்றியல் உகரம்னா என்ன, முற்றியல் உகரம்னா என்னன்னு பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது பிறகு பாருங்க திருக்குறள், அவங்களுக்கு மீண்டும் திருக்குறள். அதன் பிறகு தன்வினை பிறவினை, கம்பராமாயணம், வடமொழி சந்தி இலக்கணம், இணைமொழி, அதனை தொடர்ந்து முற்றியலுகரம், மீண்டும் முற்றியலுகரம். முற்றியலுகரம் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அதுல உள்ள இன்னொரு பிரிவு குற்றியலுகம் 6 வகை இருக்கு பாருங்க. குற்றியலுகரம் 6 வகை இருக்கு. படிவம் 5 மாணவர்களுக்கு தெரியும் 6 வகையிலான குற்றியலுகரம் இருக்கு. படிவம் 4 படிச்சீங்களான்னு எனக்கு தெரியல. குற்றியலுகரம் 6 வகை இருக்கு. அந்த 6 வகையில எல்லாவற்றையும் ஒரே பாடல்களும் சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி படிவம் 5ல பாருங்க, தொடக்கத்திலேயே முற்றியலுகரம் கொடுத்தாங்க. மீண்டும் பாருங்க முற்றியலுகரம் வருது. அப்படின்னா அதுல உள்ள பிரிவு, இன்னொரு பிரிவு. அதனை தொடர்ந்து மேற்கொண்டு என்னென்ன உள்ளன அப்படின்றத அடுத்த படிப்பீங்க. அப்புறம் மீண்டும் திருக்குறள், அப்புறம் பெயரச்சம், புறநானூறு, இதெல்லாம் இலக்கணம்.
இலக்கியம் இலக்கியம். அப்புறம் எழுவாய் தொடர், விழித்தொடர், உவமை தொடர், அதே மாதிரி தொகால்நிலை தொடர், திருக்குறள், தொகால்நிலை தொடர், பழமொழி, தொகால்நிலை தொடர், மரபு தொடர். ஆக இப்படி பாருங்க, இப்படி வந்து உங்களுக்கு மொழியணியும் இலக்கணமும் வந்து போய் அப்படியே இருக்கும். இப்ப இது எல்லாவற்றையும் நீங்கள் கண்டிப்பாக படித்திருக்க வேண்டும். எது எப்படி இருந்தாலும் நீங்க இந்த படிவம் 4க்கான மொழி அணிகள் நீங்கள் பார்த்தீர்களானால், படிவம் 4 முக்கியமா படிவம் 4 இதை வந்து படிவம் 5 மாணவர்களை தயவு செய்து சார் நீங்க அதிகமா படிவம் 4க்கு சொல்றீங்க. நீங்க அது ஒரு மீன் பார்வையா எடுத்துங்க. அந்த முதல் தொடக்க அது இல்லையே முதல் நாளா இருக்கறனால நீங்க வந்து அதை வந்து ஒரு மீள் பார்வையாக எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம படிவம் 4க்கு நான் சொல்லுகின்ற போது அது நீங்க ஒரு மீள் பார்வை பாடமாக பார்த்துக் கொள்ளுங்க. இதை நம்ம பார்த்தோம்னா இந்த மொழி அணிகள்ல நம்ம முதல்ல என்னென்ன மொழி அணி சொன்னோம்? மரபு தொடர், முதல்ல இணைமொழி, சரிங்களா? முதல்ல இணைமொழி. இந்த இணைமொழி மட்டும் உங்களுக்கு படிவம் 5 படிவம் 4ல 5 இணைமொழிகள் உள்ளன. அதே மாதிரி படிவம் 5ல 5 இணைமொழிகள் உள்ளன. அப்ப படிவம் 5 படிவம் 4ல உள்ள 5 இணைமொழிகளும் படிவம் 5ல் உள்ள 5 இணைமொழிகளும் வெவ்வேறாக இருந்தாலும் நீங்க படிவம் 4 வந்து என்ன செய்யணும்? படிவம் 4க்குள்ள இணைமொழி மட்டும் நீங்க படிச்சா போதும். படிவம் 5 மாணவர்கள் படிவம் 5ல உள்ள இணைமொழிகள் மட்டும் படிச்சா போதும். இது வந்து கேள்வி 16க்கு மட்டும்தான். கேள்வி 19 வரும்போது படிவம் 1லிருந்து படிவம் 5 அல்லது 4 அல்லது 5 வரை நீங்கள் படித்த அனைத்து இணைமொழியும் வந்து சோதிக்கப்படும். அது கேள்வி 19ல. அது அது பரவாயில்ல, பிறகு நம்ம பார்த்துக் கொள்ளலாம். ஆக 5 ஒவ்வொரு படிவத்திலையும் படிவம் 1, 2, 3, 4, 5 ஒவ்வொரு படிவத்திலையும் 5 இணைமொழிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த இணைமொழிகள் ஏறக்குறைய 5 நம்ம பார்த்தோம்னா எத்தனை 25 இணைமொழிகள். இந்த 25 இணைமொழிகளும் படிவம் 5 மாணவர்களே தயவு செய்து நல்லா கரைச்சு குடிச்சிருங்க. 25 இணைமொழிகள். இப்போ உதாரணத்துக்கு உங்கள்ட்ட இருந்து வந்து கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்க, சார் படிவம் 5 இணைமொழி மட்டும் தானே சார் எங்களை கேட்பாங்க. உண்மைதான். அது வந்து கேள்வி 16க்கு. கேள்வி 19க்கு வந்து படிவம் 1லிருந்து 5 வரை உள்ள இணைமொழி எது வேணுமாலும் அந்த சூழலுக்கு கேட்க இணைமொழி கேட்கலாங்க. அதனால நீங்க அதை படிச்சு வச்சிருக்கணும், அதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு இணைமொழி சரியா எழுதுனீங்க, இணைமொழி, பழமொழி, மரபு எல்லாத்துலயும் ஒரு மொழியை நீ சரியா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 2 புள்ளி. அதனால தயவு செய்து 2 புள்ளி தானே அப்படின்னு ரொம்ப அது வந்து நம்ம இலக்காரமா நினைக்க கூடாது. 1 புள்ளி கூட உங்களை A+ கொண்டு போயிடும். அதனால தயவு செய்து பார்த்துக் கொள்ளுங்க. ஆக இணைமொழி உங்களுக்கு 5 ஒவ்வொரு படிவத்திலும் 5 இணைமொழிகள். மரபு தொடர் ஒவ்வொரு படிவத்திலும் 5 மரபு தொடர்கள் உள்ளன. உவமை தொடர் ஒவ்வொரு படிவத்திலும் 5 உவமை தொடர். பிறகு இரட்டை கிளவி படிவம் 3ஓட முடிஞ்சிருச்சு. 4, 5ல இரட்டை கிளவி இல்லை. பழமொழி நல்லா ஞாபகத்துல வச்சுங்க, படிவம் 1லிருந்து 3 வரை 5 பழமொழிகள் தான். படிவம் 1லிருந்து 3 வரை 5 பழமொழிகள் தான். ஆனால் படிவம் 4ல 5ல மட்டும் 4க்கு 10 பழமொழிகள், 5க்கும் 10 பழமொழிகள். 10 பழமொழிகள் உள்ளன. படிவம் 4ல 10 பழமொழிகள், படிவம் 5ல 10 பழமொழிகள். அப்ப பார்த்துக் கொள்ளுங்க, இந்த 10 பழமொழிகள்ல தான் உங்களுக்கு தேர்வுக்கு வரும். சரிங்களா? அப்ப பார்த்துக் கொள்ளுங்க. நீங்க எல்லாவற்றையும் வந்து நீங்கள் நன்கு படித்து அதோட பொருளை உணர்ந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? இது மரபுத்தொடர், உவமைத்தொடர் இல்ல. அப்ப இணைமொழி, மரபுத்தொடர், உவமைத்தொடர், பழமொழி இல்ல இணைமொழி, மரபுத்தொடர், உவமைத்தொடர் 5, 5, 5. பழமொழி வந்து 10, 10. சரிங்களா? 14 10, 10. செய்யுள், அதுக்கு பிறகு செய்யுள்.
செய்யுள் சற்று முன்பு உங்களுக்கு சொன்ன மாதிரி படிவம் 4ல அல்ல, அதுக்கு முன்னாடி திருக்குறள் பார்ப்போம். திருக்குறள் வந்து சிக்கலே இல்லை. எல்லா படிவத்திலும் 3 திருக்குறள். படிவம் 1 3, படிவம் 2 3, படிவம் 4 5 5 எல்லாம் 3 திருக்குறள்கள். அப்ப படிவம் 4ல 3 திருக்குறள், படிவம் 5ல 3 திருக்குறள். கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். பொருள் கொடுத்து என்ன திருக்குறள் என்று கேட்கலாம். திருக்குறள் கொடுத்து அதன் பொருள் என்ன அப்படின்னு எழுத சொல்லலாம். எப்படி வேண்டுமானாலும் கேள்வி வரலாம். பொருள் கொடுத்திருப்பாங்க, என்ன திருக்குறள்னு கேட்கலாம். திருக்குறள் கொடுத்துட்டு அது கேட்ட பொருள் என்ன அப்படின்னு எழுதுவோம். கேள்வி எப்படி வேண்டாலும் இருக்கலாம். ஆக அந்த திருக்குறள் எல்லாம் நீங்க நல்லா படிச்சு தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதன் பிறகு செய்யுள். இப்ப நம்ம செய்யுள் பார்த்தோம்னால் சற்று முன்பு சொன்னதை போலத்தான் இந்த செய்யுள் வந்து நமக்கு படிவம் 4ல என்ன சொன்ன 4 செய்யுள், படிவம் 5ல 3 செய்யுள், படிவம் 4 அப்ப 7 செய்யுள்கள் நீங்கள் படித்து வைக்க வேண்டும். ஆனா என்னன்னா படிவம் 4ல வந்து அந்த 4 செய்யுள்ல தான் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. சரிங்களா? ஆனா அரையாண்டுல வந்து இந்த நாலும் படிச்சிருக்க மாட்டீங்க. அரையாண்டுக்கு வந்து ஒரு 2 செய்யுள் படிச்சிருப்பீங்க, அல்லது 3 செய்யுள் படிச்சிருப்பீங்க. அந்த செய்யுள்கள்ல ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. அதே மாதிரி ஆண்டு இறுதி தேர்வுல வந்து இந்த 4 செய்யுள்ல ஏதாவது ஒன்று கேட்கலாம். சரிங்களா? அதே மாதிரி படிவம் 5ல 3 செய்யுள்கள் தான். படிவம் 3ல வந்து 5ல வந்து 3 செய்யுள்கள். ஆக இவைதான் வந்து என்ன சொல்லுவாங்க, செய்யுள், அது மொழி அணிகள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதே மாதிரி இலக்கணமும் அப்படித்தான். சற்று முன்பு நான் சொன்னதை போலதான் இந்த குற்றியலுகரம் முற்றியலுகரம் படிவம் 4 5ல இந்த குற்றியலுகரம் முற்றியலுகரம், பிறகு ஈறுகற்ற எதிர்மறை பெயரெச்சம், ஆகு பெயர், எண்ணு பெயர் புணர்ச்சி, அதன் பிறகு வந்து 6ஆம் வேற்றுமை தொகை. அதாவது நீங்க வந்து இதுல அதிகமாக படிவு 4ல மாணவர்கள் வந்து தொகை படிப்பீங்க அதிகமா. தொகை படிப்பீங்க, தொகை நிலை தொடர். நீங்க அதிகமாக தொகை நிலை தொடர் படிப்பீங்க. படிவம் 5 மாணவர்கள் தொகா நிலை தொடர் படிப்பீங்க அதிகமா. சரிங்களா? ஒன்று தொகை நிலை தொடர், இன்னொன்று தொகா நிலை தொடர். புரியுதுங்களா? சரி. அப்ப நம்ம என்ன பார்க்கலாம் என்னங்க, இப்போது இந்த படிவம் 4 இதெல்லாம் நீங்க படிச்சிட்டீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் சொல்லி கொடுக்கிறேன், நீங்க பாருங்க. சரி முன்ன சொன்னீங்களே இது தொகுத்து எழுதுறது பாருங்க. எல்லாம் உங்களுக்கு வந்து படிவம் 4க்கு வந்து எல்லாம் என்னது கவிதை. கவிதை தான் முதல்ல தொகுத்து எழுதுறதுல உங்களுக்கு கவிதை தான் அதிகமா இருக்கும். கவிதை படிக்க வேண்டியது தான் அதிகமா இருக்கும். கவிதையை வந்து தொகுத்து எழுத வேண்டும். அதை நீங்க பார்த்தீங்கன்னா அங்க இருக்கும். சரி, நீங்க பாருங்க. படிவம் 4 மாணவர்கள், படிவம் 4 மாணவர்கள் நான் சொல்லிக் கொடுக்கிறேன். படிவம் 5 மாணவர்கள் வந்து இத மீள்பார்வையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சரிங்களா? இந்த குற்றியல் உகரம் என்பது முதல்ல குற்றியல் உகரம் என்றால் என்ன அப்படின்னு நீங்க பார்க்கணும். குற்றியல் உகரம் நம்ம வந்து இந்த குற்றியல் உகரம்னா அந்த ஊகரம் அப்படின்னா ஓசை வந்து ஊல முடியும். இப்ப பாக்கு, பாய்ச்சு, பாட்டு, வாத்து, காப்பு, பட்டு எப்படின்னா எல்லாம் ஊலயே முடியுதுல, இதான் உகரம். நம்ம வந்து ஆவுக்கு வந்து அகரம்னு சொல்லணும். ஆவுக்கு நெடில வந்து ஆகாரம் அப்படின்னு சொல்லணும். குறில்னா ஆகரம், நெடில்னா ஆகரம் இல்ல ஆகாரம். ஆகரம், ஆகாரம், ஊகரம், ஊகாரம், ஏகரம், ஏகாரம் அப்படின்னு வரும். எல்லாம் அந்த கரம் காரம்னா அதோட அந்த ஓசை நம்ம சொல்றோம். அப்படி இருக்கின்ற போது குற்றியல் உகரம், உகரம்னா ஊ என்ற ஓசையில முடியணும். அப்ப எது வந்து ஊ இருக்கு தெரியுங்களா? அந்த ஊல முடியுது அந்த வரிசை எல்லாம்.
கு ங்கு சு ஞு டு நு து பு மு யு ரு டு உ அப்படின்னு வருதுங்கல்ல. அந்த உகரத்துல உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் வருதுல்ல. உயிர்மெய் எழுத்து வருதுங்களா, அது எல்லாமே உகரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுல அது பாத்தீங்கன்னா பாக்கு கு உகரம், பாய்ச்சு சு உகரம், பாட்டு டு உகரம், வாத்து து வந்து உகரம், காப்பு பூ வந்து உகரம், பற்று ட்ரு வந்து உகரம். இதெல்லாம் உகரங்கள். இந்த உகரங்கள் எப்போதுமே நமக்கு தமிழ்ல வந்து மாத்திரைன்னு ஒரு சொல்லு இருக்கு. நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டீங்க. மாத்திரை என்றால் என்ன? நான் இப்ப உங்கள பேச முடியல. மாத்திரைனா பொதுவா நமக்கு என்னது? அந்த மாத்திரை ஒரு உடல்ல வந்து நோய் கண்டுருச்சு, நீங்க வந்து 2 மாத்திரை போடுங்க அப்படின்னு மருத்துவர் சொல்லுவாரு. மாத்திரை 2 மாத்திரை போடுங்க, டேப்லெட். நம்ம வந்து 2 டேப்லெட் போட்டா போதும். அதான் மாத்திரை. சரிங்களா? அந்த நோயை தீர்ப்பதற்கான மாத்திரை. இப்ப பெனடால் மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்படின்னா அந்த மாத்திரை என்பதற்கு அந்த இலக்க அடிப்படையில என்ன பொருள்னா அளவுன்னு பொருள். அளவு. ஏன் பாருங்க, நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க பாருங்க. அந்த மாத்திரை என்பது அளவுன்னு வச்சாங்கன்னா, அந்த மாத்திரை கூட மருந்து அளவோட தான் சாப்பிடணும். 2 மாத்திரைன்னா 2 மாத்திரை தான் சாப்பிடணும். தலை வலிக்குதா 2 மாத்திரை போட்டா போதும். இல்ல 2 எனக்கு வந்து ரொம்ப தலைவலியா இருக்கு. ஒரு ஒரு 10 மாத்திரை போட்டுக்கிட்டா அப்படின்னா முடிஞ்சுச்சு, அவ்வளவுதான். அது அது அளவு. அந்த அளவு தான். அந்த தலைவலிக்கான தலைவலியை தீர்ப்பதற்கான அளவு எத்தனை மாத்திரை கொண்டுள்ளதோ அந்த அளவு தான் சாப்பிடணும். அதான் அளவு. அதே தான் நம்மளுடைய இலக்கணத்துல நாம் உச்சரிக்கக்கூடிய அந்த ஓசை, அந்த எழுத்து இருக்குங்கல்ல, அந்த எழுத்துக்கு வந்து அளவு இருக்காம். அதுதான் மாத்திரைன்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு கு ஒரு மாத்திரை, கு ஒரு சொடுக்கு போடுறோம்ல, கு ஒரு மாத்திரை, கூ 2 மாத்திரை, கு அப்படின்னா ஒரு மாத்திரை, கூ அப்படின்னா அது அந்த ஓசை நீண்டு போகுதுல 2 மாத்திரை. சரி, மாத்திரை அதான் மாத்திரை. இந்த மாத்திரைன்னா இதான் நம்ம மருந்துக்கு எடுத்துக்கிட்டாங்க. மருந்து தான் அந்த மாத்திரைன்னா அளவு. அளவு தான் மாத்திரைன்னு சொல்றது. அப்ப ஓசைக்கு வந்து தமிழ்ல வச்சிருக்கோம் மாத்திரை. ஒரு மாத்திரை, கு ஒரு மாத்திரை, சு கூ 2 மாத்திரை. சரிங்களா? அப்ப இங்க நம்ம பார்த்தோம்னா குறில் எத்தனை மாத்திரை சொன்ன? ஒரு மாத்திரை சொன்னேன். சரிங்களா? ஆனால் நாம் பேசுகின்ற போது இந்த ஒரு மாத்திரை அளவை முழுமையாக சொல்ல மாட்டோமா ஒரு மாத்திரையில. அதை சுருக்கி அரை மாத்திரையிலேயே சொல்லிடுவோமா. கு கூ அப்படின்றத கு அப்படின்றோமா. கு அப்படின்ற உகரத்தை கு. பாக்குன்னு சொல்ல மாட்டோம், பாக்கு அப்படின்னு சொல்லுவோம். பாய்ச்சூன்னு சொல்ல மாட்டோம், பாய்ச்சு. பாட்டு பாட்டு பாடுதான், பாட்டு பாடுதான் பயந்துருவாங்க. பாட்டு பாடு, பாட்டு டு. வாத்து, காப்பு, பற்று. அப்பா 10 வெள்ளி கொடுங்க கேட்க மாட்டோம், 10 10 வெள்ளி கொடுங்க. அப்ப ஒரு மாத்திரை அளவுள்ள உகரத்தை குறுக்கி அரை மாத்திரையில நம்ம உச்சரிக்கிறதுனால அது குறுகிய ஓசையுடைய உகரம், குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றோம். இப்ப குற்றியல் உகரத்துக்கான பொருள் தெரியுதுங்களா? குறுகிய ஓசையில உச்சரிக்கிறது. ஒரு மாத்திரை அளவுடைய உகரத்தை அரை மாத்திரைக்கு குறுக்கி உச்சரிக்கிறதுனால அது குற்றியல் உகரம். அப்ப நம்ம எல்லா உகரத்தை எல்லாமே குறுக்கி குறுக்கி தான் நம்ம காசு காசு, பாட்டு பாட்டு, எல்லாம் ஆனா உகரத்துல தான் இருக்கணும். அதுக்குள்ள எல்லா எழுத்தையும் எடுத்துக்காதீங்க. நான் சொன்ன உகரம் தான். சரிங்களா? ஓகே. இப்ப நம்ம இப்ப வந்து குற்றியல் உகரம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப வந்து அந்த 6 வகையில இருக்கா அந்த குற்றியல் உகரம் வந்து. குற்றியல் உகரம் வந்து 6 வகை. இப்ப முதல் வகை என்ன சொல்றாங்க? நான் முதல் வகை எப்போதுமே பிள்ளைகளுக்கு வந்து நம்ம தமிழ் எழுத்துல வல்லினம், இலையினம், வல்லினம், மெல்லினம், இலையினம், இந்த 3 முதல்ல நம்ம பார்ப்போம். அப்ப பாருங்க, வன் தொடர் குற்றியலுகரம், நெழில் தொடர் விட்டுருங்க. இந்த வன் தொடர் குற்றியலுகரம் வந்து வல்லெழுத்து நமக்கு தெரியணும். எல்லாம் கசட தபரை தான் வல்லெழுத்து. கசட தபரை எல்லாம்
கசல தபர வந்து அகரம். க ஆ ச ல ஆ ட ஆ த ஆ ப ஆ ர அல்ல அகரம். நம்ம இங்க வந்து குற்றியல் உகரம். அப்ப குறுகிய கூ உகரம் பார்க்கும்போது என்ன சொல்றோம்? கு சு டு து பு ரு குசுடு துபுரு. இதான் வந்து வல்லெழுத்துக்கான உகரங்கள். வல்லெழுத்து உகரங்கள் குசுடு துபுரு. சரிங்களா? இந்த கு சு டு து பூரு இருக்குங்கல்ல, இந்த இந்த உகரங்களை நம்ம குறுக்கி கு சு டு து பு ரு அப்படின்னு சொல்லுவோம். குற்றியல் உகரமாக நம்ம சொல்லுவோம். இந்த எழுத்து பார்த்தீங்கன்னா வாக்கு, வாக்குன்னு சொல்ல மாட்டோம், வாக்கு. அச்சு, அச்சு. பாட்டு, பாட்டு. கூத்து, கூத்து. தப்பு, தப்பு. கூற்று, கூற்று அப்படின்னு குறுக்கி சொல்லுவோம் அத. பிறகு இப்ப வன் தொடர் குற்றிய நுகரம்னா, இந்த குற்றிய நுகரம் எல்லாமே நீங்க பாத்தீங்களா, இந்த குசுடு துபுருல தான் முடியணும். குசுடு துபுருல தான் இறுதியில வந்து இருக்கணும். ஈச்சுல வந்து இந்த எழுத்து உகரங்கள் தான் இருக்கணும். நல்லா நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. குற்றியலுகரம் வந்து 6 வகைப்படும். அதில் முதல் வகை வந்து நான் வன் தொடர் குற்றியலுகரம் சொல்றேன். அது என்னன்னா எல்லாம் குசுடு துபுரு ஈட்டில இருந்து அதன் பக்கத்துல வல்லெழுத்துகள், வல்லெழுத்து வல்லெழுத்துல மெய்யெழுத்துகளாக இருக்கும். பாருங்க, இட் 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 இப் இட். இப்படி வந்து முடிந்தால் இது வன் தொடர் குற்றியலுகரம். வா இக்கு ஆ இச்சு பா இட்டு கு இட்டு தா இப்பு கு இற்று அந்த மாதிரி முடியும். இறுதியில வல்லெழுத்து அந்த வல்லெழுத்து உகரங்கள் பக்கத்துல வந்து இந்த வல்லெழுத்து மெய்யெழுத்துகளாக இருக்கும். புரியுதுங்களா? புரியுன்னு நினைக்கிறேன். இப்ப வேறு உதாரணங்கள், இப்ப வாக்குல வேறு உதாரணத்துனா, உதாரணத்துக்கு வந்து வேற என்ன நம்ம உதாரணம் சொல்லலாம்? பாக்கு இக்கு வருது பாருங்க. அப்ப வன் தொடர் குற்றியல் உகரம். அச்சு வேறு பேச்சு, பேச்சு வன் தொடர் குற்றியல் உகரம். காட்டு வன் தொடர் குற்றியல் உகரம். பத்து வன் தொடர் குற்றியல். பக்கத்துல உகரத்துக்கு முன்னுக்கு, ஈட்டில உகரத்து முன்னுக்கு வல்லெழுத்து மெய்யெழுத்துகளாக வருது. இதைத்தான் வந்து நம்ம வன் தொடர் குற்றியலுகரம் சொல்லுவோம். அப்ப அதே மாதிரிதான் மென் தொடரும். எப்படி உகரங்கள் வந்து இறுதியில வந்து கு சு டு அது முடியுதோ, பக்கத்துல வந்து மெல்லெழுத்துகளாக இருக்கும். இங்கு, இஞ்சு, இந்து, இந்து, இம்பு, இன்று அப்படின்னு முடியும். அப்ப எது அந்த உகரத்து குசுடு துபுருக்கு முன்னுக்கு வல்லெழுத்து இருந்தா வன் தொடர் குற்றியலுகரம், மெல்லெழுத்து இருந்தா மென் தொடர் குற்றியலுகரம், இலையெழுத்து இருந்தா இலைத்தொடர் குற்றியலுகரம். பாருங்க, இலைத்தொடர் குற்றியல் இது வந்து நிறைய நமக்கு வராது. ஏன்னா அது அதனால்தான் இலை எழுத்துலயும் வச்சு இலையில அவர் நுழைஞ்சிருவார் அப்படியே. பாருங்க, கொய்து ஈ வந்து யகரம். யகரம் வந்து எரள வளர இலை எழுத்து. மார்பு ரா வந்து இரு வந்து இலை எழுத்து. பிறகு தெலுங்கு, தெலுங்கு இல்லு, இல்லு வந்து அது இலை எழுத்து. தெலுங்குனா ஒரு வகை பூச்சின்னு சொல்றாங்க. போல்து, போல்துன்னா அது மாதிரி போல்து. பிறகு சால்பு. பாருங்க, இதெல்லாம் வந்து உகரங்கள் அப்படியே தான், குசுண்டு துபுரு தான். அது பக்கத்துல வருகின்ற போது என்ன எழுத்து வருதோ அந்த வகை குற்றியல் உகரம் நம்ம சொல்லணும். சரி, ஒரு கேள்வி, 3 எழுத்துக்கள் தான் இருக்குமா? இல்ல, எத்தனை எழுத்துக்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். அதனால தயவு இப்ப மருந்துன்னு இருக்கு, மருந்து 4 எழுத்து. இது என்ன வகை குற்றியலுகரம்னு பார்த்தோம்னா, மாறு இந்து. இந்து வந்து என்னது? மெல்லெழுத்து. அப்ப மென் தொடர் குற்றியலுகரம். ஏன்னா இந்து வந்து தூ வருது, தூ குற்றிய அது உகரம். இந்து வந்து மெல்லெழுத்து, அப்ப மென் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப பாருங்க, 4 எழுத்து வந்துருச்சுங்களா? அதனால நீங்க தயவு செய்து 3 எழுத்து தான் வரும், அவங்க புத்தகத்துல 3 எழுத்துக்குள்ள 3 எழுத்து தான் வரும் அப்படின்னு நினைக்க வேணாம்.
4 எழுத்து, 5 எழுத்து, 6 எது வேண்டுமானாலும் இருக்கலாம். சரிங்களா? ஆனா நம்ம பார்க்க போறது ஈற்றுல தான் பார்க்கணும். ஈற்றுனா கடைசி. அந்த குசுடு துகுர் பக்கத்துல என்ன எழுத்து வருது? அந்த வகை வல்லெழுத்து வந்தா வன்தொடர், மெல்லெழுத்து வந்தா மென்தொடர், இலை எழுத்து வந்தா இலைத்தொடர். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு வல்லினம் மெல்லி இலையில முடிஞ்சு அடுத்து வந்து நமக்கு உயிர்மை எழுத்துகள் இருக்கு. உயிர்மை எழுத்துகள் மொத்தம் 216. 216 எழுத்துகள் வந்து இங்க நமக்கு வரலாம். பாருங்க, உதாரணத்துக்கு ஒழித்தர குட்டியலுகள்ல குசுடு துபுரு அப்படியே தான் இருக்கு. குசுடு துபுரு. ஆனா பக்கத்துல பாருங்க, அந்த உயிர்மை எழுத்து இருக்கு பாருங்க. முதுகு. தூ வந்து உயிர்மை எழுத்து. கரடு ரா வந்து தயவு செய்து இந்த ரா வந்து நீங்க இலையின் எழுத்தா எடுத்துக்காதீங்க. ஏன்னா வல்லினம் மெல்லினம் இலையினம்லாம் மெய் எழுத்துக்களா இருந்தா தான் வன்தொடர் மென்தொடர் இலைத்தொடருக்கு போகும். அது மெய் எழுத்தா இருக்கணும். எப்போது அது உயிர்மை எழுத்தாக மாறுதோ அப்ப அது உயிர் தொடர் குற்றியலுகிறதுக்கு போயிடும். நீங்க பாருங்க, மேல அந்த வன்தொடர் மென்தொடர் இலைத்தொடர்லாம் பாருங்க, புள்ளி உள்ள எழுத்தா இருக்கும். அந்த குசுடு துகள் பக்கத்துல புள்ளி உள்ள எழுத்தா இருக்கும். ஆனா இது பாத்தீங்களா, புள்ளி இருக்காது. இது வந்து உயிர்மை எழுத்துக்கள். பாருங்க, து வந்து உயிர்மை எழுத்து. முதுகு, கரடு, பரிசு, விருது, உருபு, கயிறு. பாருங்க, எல்லாம் மெய்யெழுத்து எதுவுமே இல்லைங்களே. நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். இதுல முக்கியமா என்ன நீங்க பார்க்கணும், ஈட்டுல கடைசியில குசுடு துகுர் வரணும். நடுவுல வல்லினம் மெல்லினம் வெளியினமா இருந்தா புள்ளி உள்ள எழுத்தா இருக்கும், மெய் எழுத்தா இருக்கும். உயிர் தொடர் குற்றியலுகரமா இருந்தா புள்ளி இல்லாத உயிர்மை எழுத்துக்களாக இருக்கும். அவ்வளவுதான். அப்ப 4 வகை நம்ம பார்த்துட்டோம். இப்ப 5வது வகை என்னது? நமக்கு இன்னொரு எழுத்து இருக்குல்ல, வல்லினம் மெல்லினம் இலையினம் இல்ல உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து, ஆயுத எழுத்து. அப்ப குசுடு ஒரு பக்கத்துல ஆயுத எழுத்து வரும். பாருங்க, எஃகு, அக்து, கக்சு, எஃகு. அந்த அக்கு வரும் குசுடு ஒரு பக்கத்துல. இப்படி ஆயுத எழுத்து இருந்தால் இது ஆயுதத்தோட குற்றெழுகரம். அப்ப இப்ப நம்ம 5 வகை பார்த்துட்டோம். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். 3 எழுத்து சொல் அல்லது 3க்கு மேற்பட்ட சொல்லாக இருக்கும். இப்போது 6வது வகை என்னன்னா 2 எழுத்து தான் இருக்கும். 2 எழுத்து தான். குசுடு துபுரு கடைசியில இருக்கும். அது பக்கத்துல வந்து நெடில் எழுத்தாக இருக்க வேண்டும். இப்ப நாடு, நெடில் தொடர் குற்றெழுகரம். அதே நடுனா இல்ல, அது குற்றியலுகரம் இல்லை. நடு, படு, மடு, ஆனா குற்றியலுகரம் இல்ல. மாடு குற்றியலுகரம். ஏன்னா டு உகரத்துல நிக்குது ஈட்டுல கடைசியில, பக்கத்துல வந்து மா நெலில் இருக்கு பாருங்க. அப்ப அது வந்து குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவோம். சரிங்களா? உங்களுக்கு எதுவும் ஐயம் இருந்தா குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. பிறகு நம்ம பாடம் முடிஞ்சோம் நீங்க என்கிட்ட கேட்கலாம். சரிங்களா? அப்படி புரியலன்னா நீங்க கேட்கலாம் என்கிட்ட. ஆக நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு நெடில் எழுத்து வந்துதான் குசுடுத்து வர வேண்டும். அதே குறில ஆயிடுச்சுன்னா அது குற்றியலுகரத்துல சேராது. சார் சேராதுன்னா அப்ப அது என்ன சார்? அதுதான் முற்றியலுகரத்துக்கு போயிடும். படிவம் 5 சொன்னோம்ல, குற்றியலுகரத்துல எது எது சேராதோ அது எல்லாமே முற்றியலுகரத்துக்கு போயிடும். அது படிவம் 5 படிப்பீங்க. படிவம் 4. படிவம் 5 மாணவர்கள் முற்றியலுகரம். எது எது இந்த குற்றியலுகரத்துல சேராதோ அதெல்லாம் வந்து முற்றியலுகரத்துக்கு வந்து எடுத்து போட்டுக்குவீங்க. அங்க நீங்க போடுறது இல்ல, அது முற்றியலுகரத்துக்கு போயிடும். முற்றியலுகரத்துல பார்க்கும்போது அங்க அது இருக்கும். புரியுதுங்களா? ஆக இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 6 வகை குற்றியலுகரங்கள் வந்து இருக்கும். அப்ப இந்த குற்றியலுகரங்கள்ல முக்கியமா இப்ப ஒரு ஒரு குறிப்பு நம்ம பார்த்தோம்னா, வன் தொடர் குற்றியலுகரங்களுக்கு பின் கண்டிப்பாக வலி மிகும். பாக்கு சக பெட்டி, பாக்கு பெட்டி.
ஏன்னா இக்கு அந்த வன்தோட குற்றியலுக்கு வர்றதுன்னா கண்டிப்பா வலிமிகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான வலிமிகும் வலிமிகா அது நம்ம பிறகு பார்க்கலாம். சோ இந்த குற்றியல் உகரங்கள் வந்து நீங்க இப்படிதான் நீங்க பார்ப்பீங்க. அப்ப இங்க நம்ம பார்த்தோம்னா இது பாருங்க, இது பயிற்சி பள்ளிகளை செஞ்சிருப்பீங்க. அப்ப நீங்க சற்று முன்பு சொன்னேன்ல, சோ அதெல்லாம் நீங்க வந்து இத வந்து ஒரு பயிற்சியாக நீங்க செய்யலாம். உதாரணத்துக்கு மாடு, நான் கொஞ்சம் முன்னுக்கு என்ன சொன்னேன், 2 எழுத்து வந்தா அது எங்க போயிடணும், நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கு போயிடும். 2 எழுத்து வரணும், அதுவும் நெடிலாக இருக்க வேண்டும். அதே மடு அப்படி இருந்தா அது குற்றியலுகரமே இல்லை. அது வந்து எங்க போயிடணும், முற்றியலுகத்துக்கு போயிடும். அது சிக்கல் இல்லை, நீங்க அதை கண்டுக்க வேணாம். பழியும் 5 மாணவர்கள் தான் அது. சரிங்களா? அப்புறம் பாருங்க, முந்து முந்து தூ வந்திருக்கு, உகரம் குசுடுத்துக்குள்ள தூ வந்திருக்கு. பக்கத்துல இந்து இந்து என்ன எழுத்து, மெல்லெழுத்து. அப்ப இது மென் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு நீங்க வகைப்படுத்திக் கொள்ள வேண்டியதுதான். இதுதான் முக்கியம். அப்ப நீங்க என்ன பார்க்கணும், முதல்ல ஈட்டுல குசுடு துபுரு இருக்கா. உகரங்கள் வந்து மொத்தம் நமக்கு 18 உகரங்கள் இருக்கு. சரிங்களா? 18 உகரங்கள். அந்த ஊல பார்த்தோமா, கு ங்கு ங வர ங்கு கு ங்கு சு நு டு நு து பு மூ இந்த மாதிரி வருது இல்ல. அதுல கசலை தவிர வர குசுடு துபுரு மட்டும்தான் நீங்க குற்றியல் உகரத்தை எடுத்து போகணும். மத்த இந்த ங்கு நு யூ ரு லு ரூல ரூ அந்த ரூ லு மூ அது எல்லாமே வந்து குற்றியல் உகரத்துக்கு வரக்கூடாது. அதெல்லாம் முற்றியல் உகரத்துக்கு போயிடணும். அது முதல் நீங்க கிரகித்துக் கொள்ள வேண்டும். அது நல்லா உள்வாங்கிக்குங்க. அந்த குசுடு துபுர் மட்டும்தான் இங்க நிற்கும். அப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே குசுடு துபுர்ல தான் உங்களுக்கு பயிற்சியாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து சிவப்பு 4 எழுத்து வந்துருச்சு. கவலையே வேண்டாம். நீங்க பார்க்க வேண்டியது பூ, கடைசி எழுத்து பூ குசுடு துபுர்ல இருக்கு. பக்கத்துல இப்ப என்னது வல்லெழுத்து. அப்ப வன் தொடர் குற்றி எடுக்கிறோம். அவ்வளவுதான். கொய்து தூ இருக்கு குசுடு துபுரு. எரள வள இலையினம். அப்ப இலை தொடர் குற்றி எடுக்கிறோம். சரி, அதே மாதிரி இப்ப மனதுன்னு இருக்கு பாருங்க, அங்க ஒரு மனதுன்னு ஒரு சொல் இருக்கு. அல்ல அது பரவாயில்ல, அது தூரமா இருக்கு. புற்று இரும்பு சிறிது சிறிதுன்னு இருக்கு பாருங்க. அப்ப இது என்ன, தூ இருக்கு குசுடு துபுருல தூ இருக்கு. இங்க வந்து புள்ளி உள்ள எழுத்து வரல. புள்ளி உள்ள எழுத்து இல்லைன்னாலுமே அது எங்க போயிடணும், உயிர் தொடர் குற்றி எழுதுறதுக்கு போயிடணும். அப்ப இது உயிர் தொடர் குற்றி எழுதுறோம். மாணவர்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்ப இந்த பயிற்சி எல்லாம் நீங்க செய்தீர்களானால் நிச்சயமாக இந்த குற்றியல் உகரத்தை வந்து நீங்க சிறப்பாக செய்யக்கூடிய நிலை இருக்கும். இதெல்லாம் வளப்படுத்தையில குற்றியல் உகர சொற்களை வந்து அடையாளம் கண்டறிய சொல்றாங்க. இதெல்லாம் பள்ளியில வந்து நீங்க நிச்சயமா வந்து பயிற்சியா செய்திருப்பீங்க. சரிங்களா? பயிற்சியா செய்திருப்பீங்க. சரி, படிவம் 5 கலப்பலைங்க உங்களுக்கு வந்து அது முற்றியல் உகரமாக, இது வந்து குற்றியல் உகரத்தை வந்து நீங்க ஒரு மீள்பார்வையாக நீங்க செய்திருக்கலாம். சரிங்களா? கேள்விகள் கேள்விகள் கேட்டு தெளிவு பெற்றோம்னா நல்லது. சரி, முற்றியலுகரம் இது வந்து படிவம் 4. இங்க வந்து அந்த கதையில வளப்படுத்துறத பாருங்க, கதையில பெற்ற குற்றியலுகர் சொற்களை கண்டறிந்து எழுதுகிறேன். தொடர்ந்து அங்க குற்றியலுகரம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா என்னது, தொடர்ந்து. வணக்கம் சரண். வணக்கம் சரண். சார் சொல்லுங்க சார். ஐயா, அவங்க பிள்ளைங்கிட்ட பேசலாமா? பேசலாம் சார், நீங்க பேசலாம் சார். இப்ப இப்ப நான் சொல்லி கொடுத்தேன் ஐயா, அதை ஒட்டி அவங்கள்ட்ட பேசலாம்ல. உங்க ஐயம் இருந்தாலும் கேட்கலாம் இல்லையா? சார். சரி மாணவர்களே, பாருங்க, சற்று முன்பு வந்து நம்ம
குற்றியலுகரம் வந்து நம்ம பார்த்தோம். இப்ப இந்த இதுல வந்து நீங்க இந்த இழுபணி 1ல எது மையம் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம் ஐயா. பாருங்க, அல்லது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா சிறப்பு. பாருங்க, இந்த சொற்குவியல்ல பாருங்க, ஏறக்குறைய 1, 2, 3, 5, 1, 2, 3, 4, 5, 6, 7, 35 சொற்கள்கிட்ட இருக்கின்றன. கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். அதுல இருந்து எது மையம் இருக்குங்களா அல்லது புரிஞ்சிருக்குங்களா? அப்படி இல்லைன்னா இதுல உள்ளது இந்த கதையில் இடம்பெற்றுள்ள குற்றியலுகளை கண்டறிந்து எழுதுகன்னு இருக்குல்ல. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், இந்த தொடர்ந்து என்ன குற்றியலுகரம்? யாராவது பதில் அளிக்கலாம்? குறிப்பாக படியும் 5 மாணவர்கள் தொடர்ந்து. மாணவர்களே, அல்லது வந்து எல்லாருக்கும் எல்லாமே புரிஞ்சிருச்சா? பழியும் பழியும் 4 மாணவர்கள். நீங்க மைக் வந்து நீங்க கேள்வி கேட்கலாம். ட்ரை டு ஆஸ்க் கொஸ்டின். நீங்க மைக் திறந்து கேட்டுருங்க. பிகாஸ் டைப் பண்ணி அது ஒரு படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க ஜஸ்ட் மைக் திறந்து கேட்டுருங்க ப்ளீஸ். தேங்க்யூ. மாணவர்களே, உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்குங்களா? அல்லது உங்களுக்கு வந்து புரியுதா? உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. பாருங்க, நிறைய பயிற்சிகள் இருக்கு. பள்ளிகள்ல இதெல்லாம் செஞ்சிருப்பீங்க நீங்க. இடுபணி 1, இடுபணி 2, இடுபணி 3. முன்பெல்லாம் பயிற்சின்னு இருக்கும். நம்ம தமிழ்ல உண்மையில இடுபணின்னு சொல்லுவோம் நம்ம அதை. குறை நீக்கல் இதெல்லாம் இருக்கு. பாருங்க, யாரும் எந்த கேள்வியும் கேட்கல. எது சிக்கல் இருக்குங்களா கேள்வியில? சரி, அப்படி சரி, அப்படி இல்லை என்றால் நம்ம ஒரு செய்யுள் பார்த்தலாம். இது பழியூர் 4க்கான செய்யுள் தான். திருக்குறள். சரிங்களா? நம்ம இந்த முதல் வகுப்புலாம் நான் அப்படி காட்டுறேன். அடுத்து வந்து இதுக்கான பயிற்சிகளோடு சேர்த்து நம்ம பார்க்கலாம். பாருங்க, எவ்வதுரை உலகம் உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவு 426வது குறளாக இருக்கின்றது. இது மாதிரி குறள் கொடுத்து அதில் உள்ள பொருள் உங்களை எழுத சொல்லுவாங்க. ஒன்றை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள். பொருள் வந்து புத்தகத்துல எப்படி இருக்கின்றதோ அதே போலதான் நீங்க எழுத வேண்டும். ஞாபகத்துல வச்சுங்க. புத்தகத்துல வந்து எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கணும். அந்த பொருள் பிறழக்கூடாது, பொருள் மாறக்கூடாது. கருத்து இன்னொன்னு தெரிஞ்சுங்க, கருத்து வேறு பொருள் வேறு. கருத்து வந்து ஒரே ஒரே ஒரு வாக்கியம் தான் கருத்தே. அத பொருள் தான் வந்து இயல்பா வந்து பொருள் தான் கேட்பாங்க. அல்லது பொருள் அவங்க கொடுத்துட்டு குரலை வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க. எவ்வதுரைவது உலகம். எவ்வதுரைவது உலகம். எப்படி, அந்த என்பது எப்படி? அது எப்படி அல்லது எப்போது இந்த உலகம் எப்படி வந்து சுழன்று கொண்டிருக்கின்றதோ. எவ்வதுரைவது உலகம். சரிங்களா? அப்படி எப்படி இந்த உலக போக்கு வந்து எப்படி இருக்கு? இந்த உலகம் வந்து எப்படி போய் கொண்டிருக்கின்றது? இந்த உலகத்துடைய நிலை எப்படி இருக்கின்றது? எவ்வதுரைவது உலகம். இந்த உலக போக்கு எப்படி இருக்கின்றதோ உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவு. நம்ம குறள் வந்து எப்போதுமே நமக்கு வந்து 2 வரிகள்ல இருந்தாலும் கூட 2 வரிகள் 4 7 சொல்கள்ல இருந்தாலும் கூட
நம்ம முதல் 3 சொல்களை தான் வாசிக்கணும், சொற்களை தான் வாசிக்கணும். எவ்வதுரைவது உலகம், பிறகுதான் உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவு. இந்த உலகப்போக்கு எப்படி இருக்கின்றதோ அந்த உலகத்தோடு பொருந்திய வகையில், அந்த உலகம் எப்படி போய்கிட்டு இருக்கோ அதே மாதிரி நாமும் அங்க நடக்கிறதெல்லாம் கடைப்பிடித்து அவ்வாறு நடப்பதே அறிவாகும். இது இப்ப உள்ள காலச்சூழல் நம்ம சொன்னோம்னா, இப்போ நவீன காலமாக உருமாறிவிட்டது. தொழில்நுட்ப காலமாக போய்கொண்டிருக்கின்றது. சரிங்களா? எது எடுத்தாலும் எல்லாம் தொழில்நுட்பம் தான். உங்களுக்கே தெரியும். ஆக தொழில்நுட்ப காலமாக இருப்பதால் நாமும் அதற்கேற்றவாறு தொழில்நுட்பங்களை கற்று அதன்படியே நம்ம பின்பற்றி போனோம்னா அதான் உண்மையா அறிவுன்னு சொல்றாரு. அதாவது இப்ப நம்ம சொல்லலாம், நம்ம நம்மளுடைய பெற்றோர்கள் பெரியவர்கள்லாம் சொல்லலாம், என்னவா நீங்க இன்னும் பழைய பஞ்சாங்கத்தையே வச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ உலகம் எப்படி தெரியுமா போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. சரிங்களா? எப்படிதான் போனாலும் அந்த அந்த நம்ம உலகப்போக்கு எப்படி இருக்கோ அதன்படி நம்ம போனாலும் அது நன்மை பயக்கக்கூடியதை தான் இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் நம்மளுடைய பண்பாட்டிற்கோ அல்லது நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு இழிவு ஏற்படுத்துகின்ற அல்லது பாதிப்பு ஏற்படுத்துகின்ற ஒரு நிலையில போகக்கூடாது. நம்ம என்ன சொல்லுவாங்க, பழையன கழிவு புதியன புகுதவால் இருந்தாலும் கூட அது எந்த விதத்துல நம்மளுடைய பண்பாட்டுக்கு இடைஞ்சல், ஒரு தடை அல்லது பாதிப்பு அல்லது ஒரு தீங்கு இந்த மாதிரி விளைவிக்காத ஒன்றாக இருக்க வேண்டும். ஆக தொழில்நுட்ப காலமாக இருந்தாலும் கூட அதுக்கேற்றபடி நாம் அதை கேட்டபடி போறதுதான் அறிவு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அதுக்காக வேண்டி அந்த மாதிரி போகும்போது ஒரு பெரிய பாதிப்பை நம்மளுடைய சமுதாயத்துக்கோ அல்லது பண்பாட்டுக்கோ ஒரு ஊறு விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தால் அதை நம்ம தவிர்த்தரணும். சரி, வள்ளுவர் என்ன சொல்றாரு, இந்த உலக போக்கு எப்படி போய்கொண்டிருந்தோ அதை பின்பற்றியே நாமும் செல்வதுதான் அது அறிவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது பொதுவா ஒரு கருத்து. அது எழுதும் போது இங்க புத்தகத்தில் எப்படி இருக்கோ அதுதான் நீங்க எழுத வேண்டும். உலகப்போக்கு எப்படி இருக்கின்றதோ அந்த உலகத்தோடு பொருந்திய வகையில் நாமும் அதை கடைபிடித்து அவ்வாறு நடப்பதே அறிவாகும். இப்ப கருத்துன்னு சொல்லும் போது உலகத்தோடு பொருந்தி வாழ்வது அறிவாகும். உலகத்தோடு பொருந்தி வாழ வேண்டும். சரிங்களா? இன்னும் ஆனா பெரியோர்கள்ட்ட நமக்கு தெரியும். பெரியோர்கள்ட்ட இந்த பழக்கம் இருக்கா அப்படின்னு. ஏன்னா அவங்க பழசையே பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு நிலையில இருப்பாங்க ஒரு சிலர். ஆனா பல பேர் இப்போ உள்ள நடைமுறையில உள்ள அல்லது நவீன மயத்துல உள்ளதை கடைபிடிச்சு போறாங்க. அதுவும் சிறப்பு. அதனால எவ்வதுரைவது உலகம் உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவு என்று இந்த பதிவு 4ல உங்களுக்கு ஒரு குறள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப இந்த குறள் உங்களுக்கு தேர்வுல கொடுத்து அதை கேட்ட பொருளை எழுத சொல்லலாம். பொருள் அது நீ எழுதணும். அல்லது பொருளை அவங்க கொடுத்துட்டு இதை கேட்ட திருக்குறளை எழுதுகிறது கூட கேட்கலாம். சரிங்களா? ஆக இன்னைக்கு நீங்க இலக்கணத்துல இல்ல பொதுவாக நம்ம பார்க்கும்போது ஒரு தாள் பதிவு 4, 5 SPM தாளுடைய அமைப்பு முறை தாள் 1, தாள் 2, தாள் 3 அமைப்பு முறை நம்ம பார்த்தோம். அதோடு சேர்த்து அமைப்பு முறையை பார்த்தோம். அதன் பிறகு பதிவு 4ல ஒரு இலக்கண பொருள் நம்ம பார்த்தோம், குற்றியலுகரம் அப்படின்ட்டு. இது பள்ளிகள்ல நீங்க பயிற்சியை கண்டிப்பா செஞ்சிருப்பீங்க. அந்த பயிற்சியை நேரம் செஞ்சிருப்பீங்க. அது பிறகு திருக்குறள் ஒன்றை நீங்கள் பார்த்தீர்கள். சரிங்களா? திருக்குறள் ஒன்றை பார்த்தீர்கள். இது கண்டிப்பா பரீட்சையில் இந்த அரையாண்டு தேர்வுல கண்டிப்பா வரும். அதனால நல்லா படிச்சு கொள்ளுங்கள். நம்ம அடுத்த வகுப்புகளை இன்னொரு இலக்கண குறிப்போடும் மொழி எண்ணி குறிப்போடும் நம்ம சந்திக்கலாம். சரிங்களா? அதான் கேள்விகள் எதுவும் இருந்தா கேட்க சொன்னேன். ஆனா யாருமே கேட்கல. எனக்கு தெரியல. சரிங்களா? எது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். சொல்லுங்க மாணவர்களே, எதுவும் கேள்விகள்?
வணக்கம் சார். வணக்கம்மா. சார், எனக்கு வாதம் கட்டுரையும் விவாதம் கட்டுரையும் டிஃப்ரெண்ட் சொல்றீங்களா? என் ஸ்கூல், சரி. நான் வேற டியூஷன் வேற போறேன். பிகாஸ் என் ஸ்கூல்ல வந்து தமிழ் இல்லை. ஸோ அந்த சார் சொன்னது என்னன்னா, வாதம் கட்டுரை அப்படின்னா நீ இப்போ நன்மைனா நன்மை மட்டும்தான் பேசணும், தீமைனா தீமை மட்டும்தான் பேசணும் அப்படின்றாங்க. நீங்க சொல்றீங்க ம். ஒன்று ஒட்டி பேசணும், வெட்டி பேசணும்ட்டு. ஸோ ரெண்டு இருக்கிறதுனால வாதம் கட்டுரைனா ஆக்சுவலி என்னது புரியல எனக்கு. சரி. அல்ல, சார் சொன்னதும் சரிதான். இப்ப நான் வந்து ஒட்டி வெட்டினா என்ன, நம்ம ஒரு வாதம் கொடுக்குறாங்க, ஒரு தலைப்பு கொடுக்குறாங்கல்ல. இப்ப உதாரணத்திற்கு வாத கல்வினா இப்ப மலேசியாவில் ஏற்படுகின்ற அதிகமான சாலை விபத்துகளுக்கு வாகன ஓட்டிகள் காரணம் அப்படின்னு கொடுத்துறாங்க. இப்ப அந்த தலைப்பு என்ன சொல்லுது? அதிகமான சாலை விபத்துகளுக்கு வந்து வாகன ஓட்டிகள் தான், அந்த டிரைவர் இருக்காங்க, அவங்க தான் காரணம்னு சொல்றாங்க. சரிங்களா? இது சரி. அவங்க தான் காரணம்னு சொன்னா அது ஒட்டி. அந்த தலைப்பை வந்து நீங்க ஒட்டி பேசுறீங்க. ஆமா, அந்த வாகன ஓட்டிகள் தான் காரணம், கவனம் இல்லாம போறாங்க, கைபேசி பயன்படுத்திக்கிட்டே போறாங்க, இப்படிலாம் காரணம் சொல்றீங்க. ஆமா தானுங்களா? ஆமாம் சார். இது ஒட்டி. அந்த நன்மை தீமை, அது நன்மை தீமை, அது தலைப்பு வேறு மாதிரி வந்து அது நன்மை தீமை. அது நன்மை தீமைன்னு இல்ல, ஒட்டி வெட்டி. தலைப்பை ஒட்டினா தலைப்பை சொக்கம் பண்றீங்க, ஆதரித்து பேசுவீங்க. தமிழ்ல வந்து அது ஆதரித்துன்னு சொல்லுவோம், மலையில அது சொக்கம் பண்ணுவோம். ஆமா, டிரைவர்ஸ்னால தான் நிறைய விபத்துலாம் நடக்குது. அப்படி இல்லைன்னா நீங்க வாகன ஓட்டிகளை குறை சொல்லாம, இல்ல சாலைகள்லாம் சரியாக அமைக்கப்படல, சாலைகள் உள்ள அந்த விதிமுறைகள், அந்த சமிஞ்சை விளக்குகள், இதெல்லாம் வந்து சரியான நிலையில இல்ல அப்படின்னு இப்ப வந்து வெட்டி பேசுறீங்க. டிரைவருங்கல்ல, வேற காரணம்னு நீங்க இப்ப வெட்டி தானே பேசுவீங்க அந்த தலைப்ப. ஆம். ஆ இதுதான் வெற்றின்னு சொன்னேன். இப்ப இந்த இரண்டுல ஏதாவது ஒன்று, ஒரு பக்கம் தான் நீங்க நிக்கணும். ஒட்டி பேசுனா டிரைவர் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டே போகணும். வெற்றி பேசுனீங்கன்னா இத பேசக்கூடாது, மத்த காரணங்கள் அப்படின்னு பேசிக்கிட்டு. இதுதான் வெட்டி So, ஒட்டி, இதான் வாதம். ஏதாவது ஒண்ணுதான் சார் எழுதணும். இப்போ அதை ஒண்ணுதான் ஒட்டி எழுதணும். ஒண்ணுதான் எழுதணும். எழுதணும். இந்த நன்மை தீமை இல்ல, நம்ம விவாத கட்டுரையில, விவாத கட்டுரையில தான் நன்மை தீமைன்னு வரும். இப்ப உதாரணத்துக்கு வந்து நீங்க இப்ப டியூஷன் போறீங்க, டியூஷன் போறது நன்மையா, இல்ல டியூஷன் போறதுனால ஏற்படுகின்ற விளைவுகள் அப்படின்னு இருக்கும். அதுலதான் நன்மை தீமை ரெண்டையும் எழுதுவீங்க. என்ன நன்மை இருக்கு, என்ன தீமை இருக்கு, இதுதான் நன்மை தீமை. வாதத்துல வந்து ஒட்டி வெட்டி, ஆதரித்து அல்ல என்றால் அதை வந்து நீங்க என்னது இல்ல அப்படின்ட்டு வெட்டி பேசுறது, நிராகரித்து பேசுவீங்க. மறுத்து, தமிழ்ல வந்து மறுத்துன்னு சொல்லுவோம். ஆதரித்து அப்படி இல்லை என்றால் மறுத்து பேசுறது. இப்ப அம்மா சொல்லுவாங்கல்ல, பொம்பளை பிள்ளைங்க நீங்க ராத்திரிலாம் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோமே, உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமாம்மா, வெளியில பொம்பளை பிள்ளைங்க வெளியே போகக்கூடாது, நான் பொம்பளை பிள்ளை பாதுகாப்பு இல்லை. அந்த அவங்க அம்மா சொன்னதை வந்து நீங்க ஆதரித்து பேசினா ஒட்டி பேசுவீங்க. அதே இது நீங்க வாதம் செய்யறீங்க, இல்லம்மா ஏம்மா போகக்கூடாது, இப்ப நாங்களாம் எங்கெல்லாம் வந்து ரொம்ப பாதுகாப்புலாம் இருக்கு, நாங்களாம் வந்து ரொம்ப தைரியம், அப்ப மறுத்து பேசுறீங்கல்ல, இதுதான் வந்து வெட்டி. ஏதாவது ஒண்ணுதான் நீங்க எழுதணும். ஓகே சார், புரியுது சார். இதான் வாதம். வாதத்துக்கு எப்போதுமே ஒட்டி வெட்டி தாமா வரும், நன்மை தீமை வராது. நன்மை தீமை வந்து இந்த விவாத கட்டுரையில தான் வரும். அங்க வந்து நம்ம ஒட்டி வெட்டின்னு சொல்லுவோம். இப்போ புரியுது. உதாரணத்துக்கு வந்து ஆன்லைன் டீச்சிங்ல வந்து என்ன நன்மை என்ன தீமை அப்படிதான் நம்ம கேட்க முடியும். அப்ப அது வந்து விவாதமா போயிடும். அந்த இயங்கலையில் கல்வி கற்பதனால் ஏற்படும் விளைவுகள் அப்படின்னு வரும். திரைப்படங்கள் பார்ப்பதனால் ஏற்படும் விளைவுகள், இது வந்து விவாதம். இப்ப இதே வாதமா சொன்னோம்னா, திரைப்படங்கள் தமிழர் பண்பாட்டை வளர்க்கின்றன அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோமே. திரைப்படங்கள், தமிழ் திரைப்படங்கள் தமிழர்களின் பண்பாட்டினை மேலும் வளர்ச்சி அடைய செய்கின்றன அப்படி இருக்கு. உங்களுக்கு சரியான கோபம், எங்க இந்த தமிழ் படம்லாம் அப்படி செய்யுது அப்படின்னா மறுத்து பேச போறீங்க, இல்ல அப்படின்னு பேச போறீங்க. அதுதான் வெட்டி. நீங்க ஆமா திரைப்படங்கள் வந்து பண்பாட்டை வந்து வளர்க்குது அப்படின்னு சொன்னா அது ஒட்டி.
இதான் வாதம். புரியுதுங்களாம்மா? புரியுது. புரியுது சார். இதுதான். சரி, வேறு கேள்விகள் எதுவும்? இல்ல சார், எனக்கு மத்ததெல்லாம் புரிஞ்சிச்சு சார். இல்ல மத்தவங்க நீங்க படிவம் 5ஆமா? ஆமா சார். ஆ வேறு மாணவர்கள் வேறு கேள்விகள்? மற்ற மாணவர்களுக்கு கேள்வி எதுலாம் நல்லா ஒண்ணு நல்லா புரிஞ்சிருக்கணும், இல்ல ஒண்ணுமே புரியல. இந்த 2 வகைதான். அமைதிக்கு அதான் பொருள். ஒண்ணு எல்லாம் புரிஞ்சிருக்கணும், அமைதியாயிருவாங்க. இன்னொன்னு ஒண்ணுமே புரியலன்னாலும் அமைதியா தான் இருப்பாங்க. சரி, நீங்க இதுல நீங்க எந்த ரகம் அப்படின்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க. புரிஞ்சுதா? ஆமாங்களா? ஓகே. சரண் சார். சார் வணக்கம் சார். சரண் வந்து வணக்கம் கொஞ்சம் ஐயா. வேலையா போயிருக்காரு. வணக்கம் சார், நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் சார். அதான் இப்ப மாணவர்கள் நான் கேள்வி இருக்கான்னு கேட்டேன். ஓகே. ஒரே ஒரு மாணவர் தான் கேள்வி கேட்டாங்க. இப்ப மற்ற மாணவர்கள் கேள்வி எதுவும் இல்ல. எப்படி ஐயா? நம்ம முடிச்சிடலாம் சார். நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்க சார். சொல்லியாச்சு ஐயா. ஆல்ரைட் சார். அடுத்த வகுப்புல அவங்கள பார்க்கலாம். கேன் சார். ஆல்ரைட். நான் இங்க இருந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் சார். நன்றி. சரிங்க. ஓகே. நன்றிங்க. ஆல்ரைட் சார். ஆல்ரைட். சரி சார். நம்ம கேட்ட குறுகிய நேரத்துல நீங்க இந்த வெள்ளிக்கிழமை இரவு நம்மளுக்காக வகுப்பு நடத்தி கொடுத்ததுக்கு ஸ்ரீமுருகன் இல்ல சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஐ திங்க் நன்றிங்க. இந்த 1 hour 1.5 hourல ஐ திங்க் உங்களால முடிஞ்ச அளவுக்கு மாணவர்களுக்கு நிறைய விஷயத்தை கொடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்வி கேட்காத விதத்துல புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புற மாணவர்களிடையே நீங்க சொன்னது இரண்டாவது புரியாததா இருக்க வேண்டாமே அப்படின்னு நம்புவோம். சரி சார். ஓகே, மாணவர்களுக்கு எங்களோட நன்றி. முதல்ல இது ஒரு தொடர் முயற்சியா தான் செய்யலாம் அப்படின்னு இருக்கும். ஏன்னா பல முந்தைய ஆண்டுகள்ல நம்ம தமிழ் மொழி ஒரு கருத்தரங்கா 1 நாள் 2 நாள் கொடுத்துருமே தவிர அது ஒரு தொடர் வாரங்கள்ல நம்ம கொடுக்கல. இந்த வருடம் தொடர் வாரங்கள் ஒவ்வொரு வாரமும் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. பட் நம்மளால முடிந்த வரையில எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா உங்களுக்கு அந்த கிளாஸஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஃப்ரீக்வெண்டா கொடுக்கறதுக்கான வழிகளை நம்ம சேர்த்துக்கு இருக்கோம். அறிவன், கேள்விகள் ஏதேனும் இருக்கா? கை தூக்கிருக்கீங்க இல்லையா? வணக்கம் பிரவீலன். சார் வணக்கம். சாரி ஓகே. சார், ஸ்டூடண்ட் நினைச்சிட்டேன். இல்ல பரவாயில்ல. ஓகே, மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் ரொம்ப நன்றி. பிரவீலன், before signing off, can you ask them to just open their cameras and take one screen grab? Sure sir. Alright. Okay. நன்றி ஐயா. ஓகே சார். புகைப்படம் எடுப்பதற்கு முன்பதாக மாணவர்களுக்கு ஒரு சிறு வேண்டுகோள். ஓகே, முதல்ல உங்களோட சேட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம அட்டெண்டன்ஸ் இன்னைக்கான வருகைக்கான லிங்க் கொடுத்திருப்போம். யார் இன்னும் அந்த அட்டெண்டன்ஸ் லிங்க் உங்க இன்னும் போடலையோ தயவு செஞ்சு உங்களோட அட்டெண்டன்ஸ் அதுல கீன் பண்ணிருங்க. அது முதலாவது. இரண்டாவது, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இதை நம்ம கண்டினியூஸா கொடுக்கணும்னு நினைக்கிறோம் மாணவர்களுக்கு. அந்த விதத்துல இன்னைக்கு ஒரு 33 மாணவர்கள் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ இன்னும் மேல மாணவர்கள் நிறைய வரணும் அப்படின்றது எங்களோட அப்படின்னு சொல்லலாம். அதற்கு முடிந்த வரையில நம்ம ஒவ்வொரு கிளாஸஸ் செய்யும் பொழுது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ட ஷேர் பண்ணுங்க. யார் தமிழ் எடுக்கிறாங்க, உங்க பள்ளியில தமிழ் எடுப்பாங்க, ஸோ அவங்கள்ட்டையும் ஷேர் பண்ணி அவங்களையும் ஜாயின் பண்றதுக்காக கூட்டிட்டு வாங்க. ஸோ வில் ட்ரை டு டூ வித் திஸ் மோர் ஃப்ரீக்வென்ட்லி. நம்மள்ட்ட இருந்து அவ்வளவுதான். Before we leave to just open your camera so we can have one group picture before we leave. Okay, can I ask everyone, யாரும் கேமரா திறக்காம இருக்காதீங்க முடிந்த வரையில எல்லாரும் கேமரா திறங்க so that we can have a group picture and then we can leave. வணக்கம் ஐயா. நான் வெளியாகலாம் ஐயா. சார், நீங்க படம் எடுக்கிறதா இருந்தாலும் நீங்க கேமரா திறக்கலாம், நீங்க வெளியாகிறதா இருந்தாலும் வெளியாகலாம் சார். பிரச்சனை இல்லை. வெளியாகிறோம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி சார். ஓகே. ஓகே, சரி அனைவரும் ஓகே. ஐ கேன் see some people opening the camera. ஓகே, மெஷ்வின் நன்றி, ஈஸ்வரன், ஹரிணி, மத்தவங்களா எனக்கு கேமரா திறக்கல. Can I have everyone to open your camera? Yes. Okay, I can see a lot of faces here. So முடிந்த வரையில அடுத்த முறை நமக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கிறப்ப உங்க கேமரா ஓபன் பண்ணுங்க, மைக் திறந்து பேசுங்க டீச்சர்ஸ். So we don't want that ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் இருக்க வேண்டாமே. ஓகே, நீங்க கேமரா திறந்துருக்கா அட்லீஸ்ட் மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு நமக்கும் தெரியுது. So yeah, think can I get just one quick one? All right. Okay, sure, no worries. பிரச்சனை இல்லை. யாரால துறக்க முடியுமோ துறங்க. ஓகே,
Okay, in 3, 2, 1. All right. Okay, one more. Just waiting. Okay, அப்படியே கொஞ்ச நேரம். Okay, one more. Okay, can I get everyone smile? Okay, எல்லாம் ரொம்ப சீரியஸா இருக்கீங்க. கிளாஸ் முடிஞ்சிருச்சு. சிரிங்க. Okay, can I get, okay, all right. 1, 2, 3. Okay. Great. Thank you so much. அனைவருக்கும் நன்றி. ஸோ இன்றைக்கு நம்மளோட வகுப்பு இதோட முடிகிறது. யூ மே ஆல் லீவ், கெட் சம் ரெஸ்ட். யாரும் டின்னர் சாப்பிடல, போய் டின்னர் சாப்பிடுங்க. எஸ்எம்சி மாணவர்களுக்கு வி ஷால் மீட் யூ ஆன் சண்டே. ஸோ ஷாலாம் மீட் பண்ணுவீங்க. பிரிக்ஃபீல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பிரிக்ஃபீல்ட்ல மீட் பண்ணுவோம். ஸோ until then, see you all. Bye bye. Take care. Have a good rest. Bye bye. Thank you.